யார் வழித்தோன்றலாக முகலாயர்கள் இந்தியாவில் பேரரசை நிறுவினர்? அதாவது மங்கோலிய செங்கிஸ்கான், துருக்கி, தைமூர் இவங்க வழித்தோன்றல்களாகத்தான் முகலாயர்கள் இந்தியாவில் பேரரசை நிறுவினர். முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர் ஆவார். அவர் நிறுவிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1526ஆம் ஆண்டு. முகலாய பேரரசின் காலம் என்ன? முகலாய பேரரசின் காலம் பார்த்தீங்கன்னா 1526 முதல் 1857ஆம் ஆண்டு வரை. பாபர் யாரை தோற்கடித்து முகலாய பேரரசை நிறுவினார்? பாபர் பார்த்தீங்கன்னா 1526ல் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து முகலாய பேரரசை நிறுவினார். முகலாய வம்சத்தை சார்ந்த 6 முக்கிய அரசர்கள் யாவர்? பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முகலாய வம்சத்தைச் சேர்ந்த 6 முக்கிய அரசர்கள் ஆவார்கள். முகலாய பேரரசு யார் காலத்தில் வீழ்ச்சியடைந்தது? முகலாய பேரரசு பார்த்தீங்கன்னா 1707ல் அவுரங்கசீப் மறைவை தொடர்ந்து வீழ்ச்சியடைந்தது. முகலாய பேரரசு பெயரளவுக்கு அரசாக இருந்த காலம் என்ன? அவுரங்கசீப் இறந்த பின்னு பார்த்தீங்கன்னா 1707 முதல் 1857ஆம் ஆண்டு வரை முகலாய பேரரசு பெயரளவுக்கு அரசாக இருந்த காலமாகும். 1857ல் அதிகாரம் யார் கைக்கு மாறியதுன்னா ஆங்கிலேயர் வசமானது 1857ஆம் ஆண்டு. இந்து மற்றும் முஸ்லீம்களை இணைத்து ஒரு கூட்டு தேசிய அடையாள அரசியலை உருவாக்கியவர் யாருன்னா அக்பர் தான். இந்து மற்றும் முஸ்லீம்களை இணைத்து ஒரு கூட்டு தேசிய அடையாள அரசியலை உருவாக்கியவர் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசோட அறிமுகம் என்னங்கிறத பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாபர் மற்றும் ஹுமாயூன் பற்றி ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுவோம். பாபர் அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஜாகிருதீன் முகமது பாபர் என்பதாகும். பாபர் எந்த பகுதியின் அரசராக இருந்தார்? பாபர் பார்த்தீங்கன்னா சாமர்கண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் அரசராக இருந்தார். சாமர்கண்ட் எந்த எதிரிகளால் சூழப்பட்டிருந்தது? சாமர்கண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு உஸ்பெகிஸ்தானில் உள்ள ஒரு நகரம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாபரோட தந்தை அவருக்கு அதை கொடுக்குறப்ப 11 வயசு தான் பாபருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதிரிகள்னு அந்த பகுதியில் யாரார் இருந்தாங்கன்னா மத்திய ஆசியாவில் உஸ்பெக்குகள், அதாவது துருக்கிய இனக்குழு, சபாவி ஈரானை ஆட்சி செய்த அரச வம்சத்தினர், சியா முஸ்லிம் பிரிவை ஆதரித்தவர்கள், உதுமானிய துருக்கியர் அதாவது சன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவர்கள் ஆகியோருடைய நடைபெற்ற போர்கள் தான் பாபரை வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. யார் செய்ததை மீண்டும் செய்வதாக கனவு கொண்டிருந்தார் பாபர்? அதாவது தைமூர் எப்படி இந்தியா மீது படையெடுத்து கைப்பற்றினாரோ அது மாதிரி தானும் செய்யணும். தனக்கு ஆண்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாமர்கண்ட் கிடையாது. அவரோட எண்ணம்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு வளமான நாடு, அதனால் அங்கே தான் நம்ம போய் ஒரு பேரரசை உருவாக்கோம்னா அந்த சின்ன வயசுலேருந்து அவருக்கு எண்ணம். அதனால்தான் தைமூர் செய்ததை மீண்டும் செய்வதாக கனவு கொண்டிருந்தார் பாபர். சாமர்கண்ட் எங்குள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா தற்போது உஸ்பெகிஸ்தானில் உள்ள நகரம் தான் சாமர்கண்ட் ஆகும். தனக்கென ஒரு பேரரசை எங்கு நிறுவ முடியும் என்று பாபர் எண்ணினார்? தனக்கென ஒரு பேரரசை இந்தியாவில் தான் நிறுவ முடியும் என்று பாபர் எண்ணினார். எப்பொழுது பாபர் இந்துஸ்தானை கைப்பற்றும் உறுதியான எண்ணத்தை வெளிக்காட்டினார்? பார்த்தீங்கன்னா பாபர் 1519க்கும் 1524க்கும் இடையே பேரா, சியால்கோட், லாகூர் ஆகியவற்றின் மீது படையெடுத்து கைப்பற்றும் போதுதான் அவர் இந்துஸ்தானை கைப்பற்றும் உறுதியான எண்ணத்தை பாபர் வெளிக்காட்டினார். எந்த பகுதிகளை கைப்பற்றி ஒரு சிறிய பேரரசை பாபர் நிறுவினார்? அவர் காபூல், கஜினி பகுதிகளை கைப்பற்றி ஒரு சிறிய பேரரசை பாபர் நிறுவினார். எந்த தூதுக்குழுவை பாபர் சந்தித்தார்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடியின் எதிரியான தௌலத் கான் லோயது, ராஜபுத்திர அரசன் ராணா சந்தவால், இவங்க 2 பேரால் அனுப்பப்பட்ட தூதுக்குழுவை வந்து பாபர் சந்தித்தார். அவங்க என்ன தூது அனுப்புகிறாங்கன்னா, நீங்கள் இந்தியா மீது படையெடுத்து வர வேண்டும். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடியின் எதிரி தௌலத் கான் லோயது, ராஜபுத்திர அரசன் ராணா சங்வா. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி. இவங்க வந்து என்னன்னு கேட்டிருப்பாங்க பாபர்கிட்ட, நீங்கள் இந்தியா மீது படையெடுத்து வர வேண்டும்னு கேட்டிருப்பாங்க. பாபர் லாகூரில் யாரை வென்றார்? அதாவது பாபர் பார்த்தீங்கன்னா தனக்கு உதவி செய்வதாக கூறி மீண்டும் மறுத்த தௌலத் கான் லோடியின் படையை தான் பாபர் லாகூரில் வென்றார். முதலாம் பானிபட் போர் அது ஏற்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21, 1526 தான் முதலாம் பானிபட் போர் நடந்தது. பானிபட் போரில் பாபரின் வெற்றிக்கு காரணம் என்ன? பானிபட் போரில் பார்த்தீங்கன்னா பாபரின் வெற்றி காரணம் போர் வியூகம் மற்றும் அவர் வந்து பீரங்கி படையை உபயோகிச்சிருப்பார். பாபர் யாரை அடக்க வேண்டியதாக இருந்தது?
பாபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானிபட் போரில் வெற்றி பெற்ற பின்னாடி ஆப்கானியர் மற்றும் ராஜபுத்திரர்களிட அவங்க 2 பேர்த்தையும் அடக்க வேண்டியதாக இருந்தது. பீரங்கி படை பற்றி பார்த்தீங்கன்னா, பீரங்கியை பயன்படுத்தும் இராணுவ படைப்பிரிவுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆர்ட்டிலரி என்பதாகும். இதை இடம் விட்டு இடம் கொண்டு செல்லலாம். பொதுவாக ஒருவருக்கும் மேற்பட்ட நபர்களால் இவை இயக்கப்படும். வெடிமருந்து முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு கிபி 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவை அடைந்தது. 14ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியிலிருந்து இது துப்பாக்கிகளிலும் பீரங்கிகளிலும் அந்த வெடிமருந்து பயன்படுத்தது. பாபருக்கு முன்பாக இந்தியாவில் போர்களில் பார்த்தீங்கன்னா பீரங்கிகளே பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை. இது வந்து பீரங்கி, இதில் வந்து முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரங்கியை பயன்படுத்தும் இராணுவ படை பிரிவு ஆர்ட்டிலரி. வெடிமருந்தை முதலில் கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். இது வந்து ஐரோப்பாவை எந்த ஆண்டு அடைந்ததுன்னா 13ஆம் நூற்றாண்டு. 14ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் தான் இது துப்பாக்கிகளிலும் பீரங்கிகளையும் பயன்படுத்தது. இது கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டாக பார்த்து கொஸ்டினாக இருக்குது. கான்வா போர் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா 1527ஆம் ஆண்டு கான்வா போர் நடைபெற்றது. கான்வா போர் யாருக்கிடையே நடந்தது பார்த்தீங்கன்னா, பாபர் வர்சஸ் மேவார் அரசன் ராணா சங்கா. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா தூதுக்குழை அனுப்புனவர் தான். இந்த கான்வா போர் பார்த்தீங்கன்னா பாபருக்கும் ராணா சங்காவுக்கு இடையே நடைபெற்றது கான்வா போர் ஆகும். கான்வா எங்கே இருந்தது? ஆக்ராவுக்கு அருகே இருந்த பகுதி தான் கான்வா. அங்கதான் வந்து பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையே போர் நடந்தது. ராணா சங்காவிற்கு உதவியர்கள் யாவர்? அதாவது ராணா சங்காவிற்கு இப்ராஹிம் லோடியின் சகோதரர் முகமது லோடி, கசன்கான் மேவாட்டி போன்ற ராஜபுத்திர அரசர்களாம் வந்து ராணா சங்காவிற்கு உதவியவர்கள் ஆவார்கள். கான்வா போரில் வெற்றி பெற்று பாபர் கைப்பற்றிய கோட்டைகள் யாவை? கான்வா போரில் வெற்றி பெற்று பாபர் கைப்பற்றிய கோட்டைகள் பார்த்தீங்கன்னா குவாலியர், தோல்பூர் போன்ற கோட்டைகளை கைப்பற்றினார். சந்தேரி போர் இது எங்கே நடந்ததுன்னா 1528 அந்த ஆண்டில் வந்து சந்தேரி போர் நடந்தது. சந்தேரி போர் யாருக்கும் இடையே நடந்தது? பாபர் வெர்சஸ் மேதினி ராய் அப்படிங்கிறவருக்கு இடையே தான் சந்தேரி போர் நடைபெற்றது. காக்ரா போர் பார்த்தீங்கன்னா 1529ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆப்கானியருக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதியான போர் எதுனா காக்ரா போர் தான். ஆப்கானியருக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதியான போராகும். பாபருக்கு எதிராக சதி செய்தவர்கள் யார்? அதாவது முகமது லோடி, அவரது மருமகன் சுல்தான் நஸ்ரத் ஷா, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பாபருக்கு எதிராக சதி செய்தனர். அதனால தான் வந்து எது நடந்ததுன்னா காக்ரா போர் நடைபெற்றது. பாபர் எந்த ஆண்டு காலமானார்? பாபர் பார்த்தீங்கன்னா 1530ஆம் ஆண்டு காலமானார். பாபரோட இறப்பை பற்றிய ஒரு கதையே இருக்கு. இதை வந்து மரபு வழி செய்தியா இது வருது. பாபரின் இறப்பை பற்றி ஒரு கதை உள்ளது. அவருடைய மகன் ஹுமாயூன் நோய்வாய்ப்பட்டிருந்தார். மகன் மீது கொண்டிருந்த பாஸ்தால் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு, அவர் உடல்நலம் பெற்றால் தனது உயிரை ஈவதாக பாபர் பிரார்த்தனை செய்தாராம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் நோயிலிருந்து மீண்டும் பல மாதங்களுக்கு பின்னரே வந்து பாபர் காலமானார். ஆனால் பாபர் தனது மகனது உயிருக்கு பதிலாக தனது உயிரை கொடுத்தார் என்று பிரபலமான மரபுசார் கதையாக விளங்குகிறது. இது வந்து பாபரின் இறப்பை பற்றி ஒரு மரபுசார் கதை. தனது மகனுக்கு ஹுமாயூனுக்கு உடம்பு சரியில்லை, அவர் நல்லா வந்தாருன்னா நான் எனது உயிர் தர்றேன்னு சொல்றதுனால தான் அவர் இறந்தாருன்னு ஒரு கதை நிலவுகிறது. பாபர் எந்த மொழிகளில் புலமை பெற்றவர்? பாபர் பார்த்தீங்கன்னா பாரசீக மற்றும் அரேபிய மொழிகளில் புலமை பெற்றவர் ஆவார். பாபர் வாழ்க்கை பற்றிய நூல் எது? பாபரின் வாழ்க்கையை பற்றிய நூல் பாபர் நாமா. இதை வந்து பாபரி என்று அழைக்கப்படுகிறது. பாபர் இருந்தபோது முகலாய பேரரசின் எல்லையாக இருந்தது எந்த பகுதிகள்? அதாவது காண்டகாரில் தொடங்கி வங்காளத்தின் எல்லை வரை பாபர் இருந்தபோது முகலாய பேரரசின் எல்லையாக இருந்தது. பாபர் இருந்தபோது யாருக்கிடையே சண்டையிட்டு கொண்டனர்? அதாவது பாபர் இருந்த காலத்திலேயே ராஜபுத்திரர்கள் அதாவது தங்களுக்குள்ளேயே வந்து ராஜஸ்தான் பகுதியில் ராண்டம்பூர், குவாலியர், சந்தேரி பகுதிகளில் சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அடுத்தது பாபரின் மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் தான் பாபரின் மகன் ஆவார். ஹுமாயூன் காலம் என்ன? ஹுமாயூன் காலம் பார்த்தீங்கன்னா 1530 முதல் 1540ஆம் ஆண்டு வரை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவர் அரசாட்சி செய்த காலம் 1555 முதல் 1556 வரை. ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா ஒரு பாபரை போல் சிறந்த வீரர் இல்லைனாலும் கல்வியறிவு மிக்கவராக இருந்தார். ஹுமாயூன் எதிர்கொண்ட சிக்கல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் யாவை? பலவீனமான பொருளாதாரம், கொள்ளையடிக்கும் இயல்புடைய ஆப்கானியர், இவங்களையெல்லாம் அவர் வந்து எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்களாக இருந்தது. எந்த அரசர் ஹுமாயூனுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருந்தார்? இப்போ ஹுமாயூன் அரசாட்சி ஏற்படுத்தினப்ப குஜராத் அரசர் பகதூர் ஷா தான் ஹுமாயூனுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருந்தார்.
ஹுமாயூனின் சகோதரர் கம்ரான் எந்த பகுதிகளுக்கு பொறுப்பு வகித்தார்? ஹுமாயூனோட சகோதரர் வந்து கம்ரான் பார்த்தீங்கன்னா காபூல், காந்தகார் பகுதிகளுக்கு பொறுப்பு வகித்தார். ஹுமாயூன் ஏன் உள்நாட்டு போரை தவிர்த்து ஏற்றுக்கொண்டார்? அதாவது தனது சகோதரர் கம்ரான் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் வந்து அவர் காபூல், காந்தகாரில் இருந்து பஞ்சாப் வரை நீடிப்பு. அதனால் அவர் தனது தந்தைக்கு வந்து ஒரு சத்தியத்தை பண்ணியிருப்பார். நான் சகோதரர்கிட்ட அன்பாக இருப்பேங்கிறக்காக ஹுமாயூன் வந்து தனது சகோதரன் கம்ரான் வந்து ஆட்சி அதிகாரம் பஞ்சாப் வரை நீடிப்பை வந்து இவர் அதை பற்றி எதுவும் கண்டுக்காமல் விட்டார். அதனால தான் அந்த உள்நாட்டு போர் தவிர்க்கப்பட்டது. ஷெர்கான் எந்த பகுதியில் அதிகாரம் படைத்தவராக இருந்தார்? ஷெர்கான் பார்த்தீங்கன்னா பீகார், உத்தரப்பிரதேசம் பகுதிகளில் அதிகாரம் படைத்தவராக இருந்தார். ஷெர்கான் பின்பு ஷெர்ஷா என்று அழைக்கப்பட்டார். ஷெர்கான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்கானியர் ஆவார். ஹுமாயூன் எந்த இடத்தில் ஆப்கானியரை தோற்கடித்தார்? 1532 தௌரா என்ற இடத்தில் ஹுமாயூன் ஆப்கானியரை தோற்கடித்தார். அப்போ வந்து சுனார் கோட்டை என்ற பலமான கோட்டையை கைப்பற்றினார். ஷெர்ஷா வந்துக்கும் ஹுமாயூனுக்கு நடைபெற்ற போர் தான் வந்து அந்த தௌரா போர். அதில் வந்து ஷெர்ஷா என்ன பண்ணுவார், நான் வந்து முகலாய பேரரசுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி அவரை ஹுமாயூனை நம்ப வச்சிருவார். அந்த நம்பிக்கை தான் அவர் வாழ்க்கையை அழிச்சிடும், ஹுமாயூன் வாழ்க்கையை. ஹுமாயூன் தில்லியில் எந்த நகரை உருவாக்கினார்? ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா தில்லியில் வந்து தீன்பனா என்ற நகரை உருவாக்கினார். அந்த தீன்பனா நகரை உருவாக்க ஒரு காலத்தை கழிச்சப்ப தான் பகதூர் ஷா வந்து எதை கைப்பற்றினார் பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா, குஜராத் அரசர் பகதூர் ஷா ராஜஸ்தான். இவர் வந்து முகலாயர்களுக்கு எதிரானவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை தூண்டியும் விட்டவர் பகதூர் ஷா ஆவார். ஹுமாயூன் பகதூர் ஷா மீது போர் தொடுத்து எந்த பகுதிகளை கைப்பற்றினார்? ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா மீது போர் தொடுத்து குஜராத் மற்றும் மாலவ பகுதிகளை கைப்பற்றினார். ஹுமாயூன் குஜராத் மற்றும் மாலவத்தை யார் பொறுப்பில் விட்டார்? ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா குஜராத், மாலவ பகுதிகளை கைப்பற்றி அவரது சகோதரர் அஸ்காரியின் பொறுப்பில் தான் விட்டார். அஸ்காரி ஏன் ஆக்ரா செல்ல தீர்மானித்தார்? அதாவது அஸ்காரி பார்த்தீங்கன்னா குஜராத் மக்களின் கலகங்களை அடக்க இயலவில்லை, அதனால வந்து ஆக்ராவிற்கு செல்ல தீர்மானித்தார். அஸ்காரி ஆக்ராவை கைப்பற்றி விடுவார் என்ற சந்தேகத்தில் ஹுமாயூன் தனது சகோதரருடன் எங்கு சமாதானமாயினார்? இப்போ அஸ்காரிக்கு அந்த பிளேஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு. இருந்தாலும் வந்து அவர் நான் ஆக்ரா நோக்கி போறேன்ட்டு போறப்ப ஹுமாயூனுக்கு சந்தேகம் வந்துடும், இவர் வந்து ஆக்ராவை கைப்பற்றி விடுவார்னு அவரை பின்தொடர்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் 2 சகோதரர்களும் ஹுமாயூன், அஸ்காரி வந்து சமாதானமாகி விடுவார்கள். ஹுமாயூன் பகதூர் ஷாவுடன் போரில் ஈடுபட்டிருந்த வேளையில் ஷெர்கான் எந்த ஆட்சியாளரை தோற்கடித்தார்? ஷெர்கான் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பகதூர் ஷா கூட வந்து ஹுமாயூன் போரிட்டு இருக்கிறப்ப வங்காளத்தில் வந்து வங்காள ஆட்சியாளர்கள் எல்லாம் தோற்கடித்து ரோக்தா கோட்டையெல்லாம் கைப்பற்றி ஒரு வலிமையான அரசராக வந்து ஷெர்கான் விளங்குவார். ஷெர்கானை அடக்க செல்லும் போது அவருடைய எந்த சகோதரர் ஆக்ராவை அடைய கிளர்ச்சி செய்வதாக தகவல் வந்தது? ஷெர்கானை அடக்க இவர் வந்து ஹுமாயூன் வங்காளம் நோக்கி போவார். அப்போ கவுடா என்ற இடத்தில் அந்த ஒரு தகவல் வருது, அதாவது உங்களுடைய சகோதரர் கிண்டால் வந்து ஆக்ராவில் கிளர்ச்சி செய்கிறாரு அப்படின்னு. அதனால வந்து என்ன பண்ணுவார், இவர் மறுபடியும் ஹுமாயூன் ஆக்ராவை நோக்கி திரும்புவார். அப்போ வந்து ஷெர்ஷா வந்து அமைதியாக இருப்பார். அப்போ வந்து என்ன பண்ணுவார், ஹுமாயூன் மீது அந்த படை இது தாக்குதல் நடத்த வருவார். ஹுமாயூன் வெர்சஸ் ஷெர்ஷா இடையே முழுமையான போர் எங்கு ஏற்பட்டது? அப்போ அந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான போர் வந்து சவுசாங்கிற இடத்துல அந்த போர் ஏற்பட்டது. அதுதான் வந்து சவுசா போர் என்று அழைக்கப்படுகிறது. இது 1539 சவுசா போர் நடைபெற்றது. இது ஆறா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் மற்றும் ஷெர்ஷா இடையே நடைபெற்றது. சவுசா போர் வந்து பார்த்தீங்கன்னா 1539 ஹுமாயூன் வெர்சஸ் ஷெர்ஷா இடையே ஏற்பட்டது. இந்த சவுசா போர்ல முடிவு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் தோல்வி அடைஞ்சாரு. அவர் கங்கையை நீந்தி ஆக்ராவை அடைந்தார். ஹுமாயூன் கங்கையை நீந்தி ஆக்ராவை அடைவார். அப்போ அவரோட சகோதரர் அஸ்காரி ஹிண்டால் உதவியுடன் பெரும்படையை திரட்டி ஷெர்ஷாவை எதிர்க்க முற்படுவார். அந்த அவர் பெரும்படையை திரட்டி கன்னௌசி போர் 1540ஆம் ஆண்டில் தான் கன்னௌசி போர் நடைபெற்றது. அப்போ வந்து ஹுமாயூன் படைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு ஷெர்ஷா வந்து வெற்றி பெறுவார். ஹுமாயூன் வந்து நாடற்ற அரசரானார். ஹுமாயூன் மீண்டும் எந்த ஆண்டு தில்லியை கைப்பற்றினார்? இவர் 1540க்கு பின்னாடி தில்லியை 1555ஆம் ஆண்டு தான் கைப்பற்றுவார். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் 1540 முதல் 1555 வரை டெல்லியை ஆண்டவர் யாருன்னா ஷெர்ஷா தான். ஷெர்ஷா எந்த வம்சத்தை சார்ந்தவர் ஆவார்? ஷெர்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா சூர் வம்சத்தை சார்ந்தவர் ஷெர்ஷா. பரித் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அதாவது ஷெர்ஷா வந்து பரித் என்று அழைக்கப்பட்டவர். அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா பரித் என்று அழைக்கப்பட்டவர் ஷெர்ஷா ஆவார்.
புலியை கொன்றதால் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? பரித் வந்து பார்த்தீங்கன்னா புலியை கொன்றதால் அவர் செர்கான் என அழைக்கப்பட்டார். அரியணை ஏறிய பின்பு எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அவர் வந்து ஹுமாயூனிடமிருந்து தில்லியை கைப்பற்றி அரியணை ஏறிய பின்பு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா என அழைக்கப்பட்டார். இந்தியாவில் ஆப்கானியரின் தலைவரானவர் யார்? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆப்கானியரின் தலைவரானவர் ஷெர்ஷா ஆவார். எந்த பகுதி ஷெர்ஷா போரிடாமலேயே அவரிடம் வீழ்ந்தது? அதாவது மாலவ பகுதி தான் ஷெர்ஷா வந்து போரிடாமலேயே அவரிடம் வீழ்ந்தது. மாலவத்தை ஆண்ட மேவாரின் உதய் சிங் வந்து அவரிடம் சரணடைந்தார். அதனால வந்து போரிடாமலேயே மாலவம் அவரிடம் வீழ்ந்தது. ஷெர்ஷா எந்த பகுதியை கைப்பற்ற வேண்டும் என்ற முயற்சியில் தோல்வி கண்டார்? ஷெர்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா கலிஞ்சார் பகுதியை கைப்பற்ற வேண்டும் என்ற முயற்சியில் தோல்வி கண்டார். ஷெர்ஷா எவ்வாறு காலமானார்? ஷெர்ஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெடிகுண்டு விபத்தில் 1545ஆம் ஆண்டில் காலமானார். ஷெர்ஷாவிற்கு பின் பதவியேற்றவர் யார்? ஷெர்ஷா இறந்த பின்னு அவரது 2வது மகன் இஸ்லாம் ஷாங்கிறவர் தான் பதவியேற்றாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1553ஆம் ஆண்டு வரை ஆட்சி செய்தார். ஆனால் அவர் வந்து சிறு வயதிலேயே மரணம் அடைந்ததால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரிசுரிமை குழப்பம் இதெல்லாம் நடந்தது. அந்த 1545லேருந்து 1555 வரைக்கும் இது மாதிரி வாரிசுரிமை குழப்பம் இதெல்லாம் நடந்ததுனால இதை பயன்படுத்தி வந்து ஹுமாயூன் மீண்டும் டெல்லியை கைப்பற்றினார். அடுத்தது அவரோட நிர்வாகம் என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஷெர்ஷா வங்காளத்தின் ஆளுநராக யாரை நியமித்தார்? ஷெர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் ஆளுநராக கிசிர்கான் என்பவரை நியமித்தார். கிசிர்கான் யார் மகளை மணந்தார்? கிசிர்கான் பார்த்தீங்கன்னா முன்னாள் வங்காள ஆட்சியாளர் சுல்தான் முகமதுவின் மகளை தான் கிசிர்கான் மணந்தார். கிசிர்கான் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, ஷெர்ஷா இல்லாமல் ஒரு சுதந்திர அரசு போல செயல்பட ஆரம்பித்தார். அதனால் அவரை கைது செய்ய ஷெர்ஷா உத்தரவிட்டார். அதாவது கிசிர்கானை கைது செய்ய ஷெர்ஷா உத்தரவிட்டார். கிராமத்தில் பொருட்கள் களவு போனால் யார் பொறுப்பு என்று ஷெர்ஷா உத்தரவிட்டார். கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் களவு போனால் அந்த கிராம தலைவர் தான் பொறுப்பு என்று ஷெர்ஷா உத்தரவிட்டார். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நிர்வாகம் கொண்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு ஷெர்ஷா நம்பினார். அதனால் வந்து கிராம தலைவர்கள்லாம் வந்து கரெக்டாக செயல்பட்டாங்க. விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று நம்பியவர் யார்? ஷெர்ஷா தான் இந்த வரியை சொல்லியிருப்பார். விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் என்று நம்பியவர் ஷெர்ஷா ஆவார். ஆங்கிலேயர் நாணய முறைக்கு அடித்தளமானது எது? ஷெர்ஷாவின் நாணய முறை தான் ஆங்கிலேயர் நாணய முறைக்கு அடித்தளமாக விளங்கியது. ஷெர்ஷா இவர் பார்த்தீங்கன்னா விவசாயம் மற்றும் வர்த்தகத்திற்கு அக்கறை செலுத்தினார். விவசாயம்னு பார்த்தீங்கன்னா படைகள் எல்லாம் வந்து அந்த விவசாய நிலையங்கள் எல்லாம் கரெக்டாக போகணும், அதை பால்படுத்தக்கூடாது. அதே மாதிரி வர்த்தகத்திற்கு சாலைகள் அமைச்சு வர்த்தகர்களுக்கு நிறைய உதவிகளை ஷெர்ஷா செய்தார். வர்த்தகத்தில் பார்த்தீங்கன்னா நுழைவு வரி மற்றும் விற்பனை வரி மட்டும்தான், அது எளிமையான நுழைவு வரி மற்றும் விற்பனை வரி மட்டும் இருந்தது. ஜாகிர்தாரி முறை அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஜாகிர்தாரி முறைங்கிறது ஒரு நில உடைமை முறையாகும். தில்லி சுல்தானியர் காலத்தில் இம்முறை வளர்ச்சி பெற்றது. இந்த ஜாகிர்தாரி முறைங்கிறது தில்லி சுல்தானியர் காலத்தில் வளர்ச்சி பெற்றது. இம்முறையின் கீழ் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரி வசூல் செய்கின்ற அதிகாரமும் அப்பகுதியை நிர்வகிக்கிற அதிகாரமும் அரசாங்கத்தைச் சேர்ந்த ஒரு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும். இப்போ ஜாகிர்தாரி முறைன்னு என்னங்கிறத பார்த்தோம். அதாவது அவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜாகிர்தாரி முறை மற்றும் ஜமீன்தாரி முறைன்னு இருந்தது. ஜமீன்தாரி முறை பார்த்தீங்கன்னா இச்சொல் மற்றொரு நில உடைமை முறையை குறிப்பதாகும். பாரசீக மொழியில் பார்த்தீங்கன்னா ஜமீன்தார் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிலத்தின் உடைமையாளர் என்று பொருள். முகலாயர் காலத்தில் பிரபுக்கள் வர்க்கத்தை சார்ந்தாரோ ஜமீன்தாரர்களாக இருந்தனர். அக்பர் பிரபுக்களுக்கும் முந்தைய அரசு குடும்பங்களுக்கும் வழித்தோன்றல்களுக்கும் நிலங்களை வழங்கி அவற்றை பரம்பரையாக அனுபவிக்கும் உரிமைகளை இப்போ அக்பர் அந்த பிரபுக்களுக்கு வழங்கினார். ஜமீன்தாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குத்தகைக்காரர்களிடமிருந்தும் விவசாயிகளிடமிருந்தும் வரி வசூல் செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசுக்கு செலுத்தினார்கள் இந்த ஜமீன்தாரர்கள்லாம். இதான் ஜமீன்தாரர் முறை எனப்படும். ஷெர்ஷா பார்த்தீங்கன்னா அந்த வர்த்தகத்துக்காகவும் சில சாலைகளை அவர் அமைச்சாரு. அந்த ஷெர்ஷாவின் சாலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிந்து பகுதியிலிருந்து வங்காளத்தில் சோனார்கன் வரை ஒரு பெரிய சாலையை அமைத்தார். அதே மாதிரி குஜராத் கடற்கரையை ஆக்ராவோடும் ஜோத்பூருடன் இணைக்கும் சாலையையும் அவர் அமைத்தார். லாகூர் முதல்
லாகூர் முல்தான் நகரங்களை இணைக்கும் சாலையையும் அவர் அமைத்தார். இதான் வந்து ஷெர்ஷா அமைத்த சாலைகள் ஆகும். சாலை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சத்திரங்கள்லாம் அமைக்கப்பட்டது. அந்த சாலை பகுதிகளில் அமைக்கப்பட்ட சத்திரத்தின் பெயர் என்னன்னா, அதுக்கு பேர் சராய்னு பேர். அந்த சராயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உணவு அருந்ததற்காகவும் அந்த வணிகர்கள் தங்குவதற்காகவும் சராய் அமைக்கப்பட்டது. கருவூலத்திலிருந்து ஆதரவற்றவர்களுக்கு உதவித்தொகையையும் ஷெர்ஷா வழங்கினார். ஷெர்ஷா டேஸ் முஸ்லீம் ஆவார். ஷெர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைதீக சன்னி முஸ்லீம் தான் ஷெர்ஷா ஆவார். யாருடைய நிர்வாகம் அக்பர் தோடர்மால் நிதி நிர்வாக முறைக்கு அடித்தளமாக இருந்தது? அவர் ஷெர்ஷாவின் நிர்வாகம்தான் அக்பர் தோடர்மால் போன்றோரின் நிதி நிர்வாக முறைக்கு அடித்தளமாக இருந்தது. ஷெர்ஷா வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு காலம் இல்லை, புதிய கட்டடங்களையோ நகரங்களையோ அவர் வந்து நிர்மாணம் செய்யவில்லை. தில்லியில் ஷெர்ஷா உருவாக்கிய நகரின் பெயர் என்ன? தில்லியில் ஷெர்ஷா உருவாக்கிய நகரின் பெயர் பார்த்தீங்கன்னா புராணா கிலா என அழைக்கப்படும். அதாவது ஓல்டு போர்ட்டு தான் தில்லியில் ஷெர்ஷா உருவாக்கிய நகரின் பெயராகும். ஷெர்ஷா தன்னுடைய கல்லறை மாடத்தை எங்கு கட்டினார்? ஷெர்ஷா பார்த்தீங்கன்னா தன்னுடைய கல்லறை மாடத்தை சசாராம்ங்கிற இடத்துல தான் அவரோட தன்னுடைய கல்லறை மாடத்தை கட்டினார். கன்னௌசி போரில் தோற்று தப்பியோடிய ஹுமாயூன் எங்கு தங்கமுடைந்தார்? இப்போ கன்னௌசி போரில் வந்து ஷெர்ஷாவிடம் வந்து ஹுமாயூன் தோற்றுவார். அவர் வந்து தப்பியோடி பாரசீகத்தில் தஞ்சமடைந்தார். ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா பாரசீக படை உதவியுடன் எந்த படைகளை கைப்பற்றினான்? ஹுமாயூன் வந்து பாரசீக படை உதவியுடன் பார்த்தீங்கன்னா காந்தகார் காபூல் போன்ற பகுதிகளை கைப்பற்றினார். காந்தகார் காபூல் பகுதிகளில் ஹுமாயூனை அமைதியாக ஆட்சி நடத்த முடியாததற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவரோட சகோதரர் கம்ரான் வந்து அடிக்கடி அங்கே வந்து பிரச்சனை பண்ணுவார். அதனால தான் வந்து ஹுமாயூனால் காந்தகார் காபூல் பகுதிகளில் அமைதியாக ஆட்சி நடத்த முடியாததற்கு காரணமாகும். பின்பு இந்த இரண்டு சகோதரர்களும் சமாதானமாகி விடுவாங்க. சூர் அரசு பல துண்டுகளாக சிதைவடைந்தது. சூர் அரசு பார்த்தீங்கன்னா பல துண்டுகளாக சிதைவடைந்தது. அதை பயன்படுத்தி ஹுமாயூன் மீண்டும் வந்து தில்லியை கைப்பற்றினார். ஹுமாயூன் எவ்வாறு இறந்தார்? ஹுமாயூன் பார்த்தீங்கன்னா அவர் நூலக மாடிப்படிகளில் தவறி விழுந்து இறந்தார். ஸ்டான்லி லேன்பூலின் அவரோட வார்த்தைகளின் படி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயூன் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஹுமாயூனை பற்றியதாகும். அக்பரின் ஆட்சி காலம் என்ன? அக்பரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1556 ஆண்டு முதல் 1605 ஆண்டு வரை. அக்பர் பிறந்த ஆண்டு என்ன? அக்பர் பிறந்த ஆண்டு 1542 ஆண்டு ஆகும். அக்பரின் இயற்பெயர் என்ன? அக்பரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் என்பதுதான் அக்பரின் இயற்பெயர் ஆகும். அக்பர் எந்த வயதில் அரியணை ஏறினார்? அக்பருக்கு எந்த வயதில் அரியணை கிடைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய 14ஆம் வயதில் தான் அக்பருக்கு அரியணை கிடைத்தது. அக்பரின் தலை சிறந்த பாதுகாவலர் யார்? அக்பரோட தலை சிறந்த பாதுகாவலர் பைரம் கான். இவர் 14ஆம் வயதில் பதவியேற்றாலும் நிறைய எதிரிகளை சந்திக்க வேண்டியது இருந்தது. இதெல்லாம் வந்து பைரம் கான் தான் தடுத்திருப்பார். இரண்டாம் பானிபட் போர் நடந்த ஆண்டு என்ன? இரண்டாம் பானிபட் போர் நடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1556 நடைபெற்றது. இது அக்பர் வெர்சஸ் ஹெமுவுக்கும் அக்பருக்கு இடையே நடைபெற்ற போர் தான் இரண்டாம் பானிபட் போர் ஆகும். தில்லி ஆப்கானிய அரசன் அடில்ஷாவின் தளபதி யார்? தில்லி ஆப்கானிய அரசின் அடில்ஷாவின் தளபதி தான் வந்து ஹெமு. அவர் ஒரு இந்திய தளபதி. இவர் தான் என்ன பண்ணுவார், நான் முகலாய பேரரசை அடக்கி காட்டுறேன், எனக்கு அனுமதி வேண்டுன்னு அடில்ஷாவிடம் வேண்டியிருப்பார். முகலாயருக்கு எதிராக தான் செல்வதாக அடில்ஷாவிடம் கூறியவர் யார்? அதாவது முகலாயருக்கு எதிராக தான் போர் புரிய செல்வதாக அடில்ஷாவிடம் கூறியவர் யாருன்னா ஹெமு தான் இந்த வார்த்தையை கூறியிருப்பார். ஹெமு எந்த பகுதிகளை வென்றார்? ஹெமு பார்த்தீங்கன்னா தளபதி ஹெமு குவாலியர் ஆக்ரா தில்லி பகுதிகளெல்லாம் வென்றார். இரண்டாம் பானிபட் போரில் வெற்றி யாருக்கு கிடைத்தது? இரண்டாம் பானிபட் போரில் பார்த்தீங்கன்னா ஹெமு ஜெயிக்கிற தருவாயில் இருக்கிறப்ப ஒரு அம்பு வந்து அவரோட கண்ணை தொலைச்சிரும். அதனால வந்து அந்த சமயத்தை சாதகமாக பயன்படுத்தி அக்பர் வந்து ஹெமுவின் படைகளை எல்லாம் தோற்கடிப்பார். அப்போ இரண்டாம் பானிபட் போரில் வெற்றி வந்து அக்பருக்கு கிடைத்தது. பைரம் கானை அக்பர் ஏன் பணி நீக்கம் செய்தார்? பைரம் கான் பார்த்தீங்கன்னா நிறைய வெற்றிகள் பெற்ற பின்னாடி மற்ற பிரபுக்களிடம் ஏளனம் மற்றும் இருமாப்புடன் நடந்து கொண்டதற்காக பைரம் கானை அக்பர் பணி நீக்கம் செய்தார். பைரம் கான் அதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு கலகத்தை ஏற்படுத்துறாரு. ஆனால் அக்பர் வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா சாதுரியமாக கையாண்டார். அக்பர் பைரம் கானை எங்கு செல்ல அறிவுறுத்தினார்? அக்பர் பார்த்தீங்கன்னா பைரம் கானை நீங்கள் மெக்கா செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மெக்கா செல்லும் வழியில் பைரம் கான் ஆப்கானியரால் கொல்லப்பட்டார்.
மெக்கா செல்ற வழியில் பார்த்தீங்கன்னா பைரம் கான் ஒரு ஆப்கானியரால் கொல்லப்பட்டார். பைரம் கானின் மகன் யார்? பைரம் கானின் மகன் தான் அப்துர் ரஹீம் என்பவர் ஆவார். அப்துர் ரஹீம் எந்த பட்டத்துடன் அக்பர் அவையில் ஒளிர்ந்தார்? அவர் வந்து அப்துர் ரஹீம் பார்த்தீங்கன்னா கான் இ கானான் அப்படிங்கிற ஒரு பட்டத்துடன் அக்பர் அவையில் ஒளிர்ந்தார். அக்பரின் படையெடுப்புகளா என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். 1562 இவர் வந்து மாலவம் பாஜ் பகதூரிடமிருந்து கைப்பற்றினார். அவரை வந்து என்ன பண்ணிடுறாரு அக்பர், அந்த பாஜ் பகதூரை தன்னோட அவையில் மண் சப்தாராக அந்த பாஜ் பகதூர் மாற்றப்பட்டார். அப்புறம் 1562 மாலவத்தை கைப்பற்றினார். 1664 பார்த்தீங்கன்னா கோண்டுபானா, இதை வந்து ராணி துர்காதேவி அவங்க மகன் வீரநாராயணனை வென்று 1564 கோண்டுபானாவை கைப்பற்றினார். சித்தூரில் வந்து அரசராக இருந்தவர் ராணா உதய்சிங். அவருடன் பார்த்தீங்கன்னா 6 மாத சண்டையிட்டு அந்த உதய்சிங் வந்து அவர் பின்வாங்கி போயிடுவார். ஆனால் அந்த உதயசிங்கின் தளபதிகள் ஜெய்மால் பட்டா இவங்க 2 பேரும் முன்னாடி நின்று போரை வெற்றிகரமாக நடத்திட்டு வருவாங்க. ஆனால் வந்து கடைசியில் என்ன பண்ணுவார், அக்பர் வெற்றி பெற்று சித்தூரை கைப்பற்றினார். சித்தூர் கைப்பற்ற பின்பு பார்த்தீங்கன்னா சித்தூர் வந்து ஒரு ராஜபுத்திர அரசு. அதுக்கு பின்னாடி ராந்தம்பூர், கலிஞ்சார், பிக்கானீர், ஜோத்பூர், ஜெய்சால்மர் போன்ற சித்தூர் பகுதிகளை ஈஸியாக அக்பர் வெற்றி பெற்றுவார். 1577 முசாபர் ஷாவிடமிருந்து குஜராத்தை கைப்பற்றினார். அதாவது முசாபர் ஷா வந்து 1573 அக்பர் கைப்பற்ற பின்பு குஜராத்திலிருந்து தக்காணத்தை கைப்பற்ற அவருக்கு எளிதானது. அப்போ வந்து குஜராத் வந்து தக்காணத்தை கைப்பற்ற ஒரு ஏவுதளமாக அமைந்தது. 1576 பீகார், வங்காளம் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தாவூத் கான் தோல்வி முகலாய பேரரசுடன் அமைப்பு. இந்த பீகார் வங்காளத்திலெல்லாம் ஆண்ட தாவூத் கான் தோல்வி அடைந்து அது முகலாய பேரரசுடன் 1576 இணைக்கப்பட்டது. அதே மாதிரி ராஜ் மான்சிங், பகவன் தாஸ் உதவியுடன் அக்பர் வந்து காபூலை கைப்பற்றினார். அக்பர் காபூலை கைப்பற்ற உதவியவர்கள் ராஜ் மான்சிங் மற்றும் பகவன் தாஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காபூலைக்கு வந்து மிர்சா ஹக்கீம்ங்கிறவர் ஆட்சி புரிந்து வந்தார். அதே மாதிரி 1586 காஷ்மீர், 1091 சிந்து, 1091 கண்டோஸ் பகுதி, 1596 சாந்த் பீபியிடமிருந்து பெற்றார். அந்த கண்டோஸ் பகுதியை பெற்றார். 1501 சாந்த் பீபியிடமிருந்து பெற்றார். 1600 அகமது நகர், இது வந்து முசாபர் ஷாவின் பகர ஆளுநராக இருந்த சாந்த் பீபி வந்து முகலாய படைகளுடன் வீரத்துடன் போரிட்டார். அந்த 1600 அகமது நகரை கைப்பற்றினார். ஆக்ரா கோட்டையின் பிரதான வாயிலில் யார் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன? ஆக்ரா கோட்டையின் பிரதான வாயிலில் பார்த்தீங்கன்னா அந்த உதய் சிங்கின் தளபதிகள் ஜெய்மால் பட்டா சிலைகள். இவங்க 2 பேர் வீரத்தை வந்து அக்பர் வந்து நினைவு கூறத்தக்க வகையில் ஜெய்மால் பட்டா சிலைகள் ஆக்ரா கோட்டையின் பிரதான வாயிலில் வைக்கப்பட்டுள்ளன. அக்பர் எந்த ஆண்டு இயற்கை எய்தினார்? அக்பர் பார்த்தீங்கன்னா 1604 செப்டம்பரில் நோய்வாய்ப்பட்டு 1605 அக்டோபர் மாதம் 27 காலமானார். அக்பர் அவரோட என்னென்ன சமூகம் சீர்திருத்தம் ஆட்சி முறை என்னங்கிறத பார்க்கலாம். அக்பர் இந்துக்கள் மீதான என்ன வரியை நீக்கினார்? அதாவது அக்பர் இந்துக்கள் மீதான ஜிசியா வரி, புனித யாத்திரை வரி போன்ற வரிகளை நீக்கினார். இவர் வந்து அக்பரின் சீர்திருத்தமாக போரில் கைதி ஆனாங்கன்னா அவங்க அந்த அடிமை முறை ஒழிக்கப்பட்டது. உடன்கட்டை ஏறும் முறை வந்து ஒழிக்கப்பட்டது. அதே மாதிரி ரஜபுத்திர அரசர்களுடன் திருமண உறவை ஏற்படுத்திக்கிட்டாரு. அரசவையில் அந்த ரஜபுத்திர அவர்களுக்கெல்லாம் வந்து உயர்ந்த பதவி அளிக்கப்பட்டது. அதாவது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வந்து அவர் வந்து இந்த ரஜபுத்திர அரசுடன் திருமண உறவு மூலம் வந்து மேம்படுத்தி கொண்டார். அக்பர் யாரை மணந்தார்? அக்பர் பார்த்தீங்கன்னா ஆம்பர் நாட்டு அரசர் ராஜா பார்மல், அவர் வந்து எப்படி அழைப்பாங்கன்னா பீகாரி மால்னு அழைப்பாங்க. அந்த ராஜா பார்மலோட மகள் ஹர்காபாயை தான் அக்பர் மணந்து கொண்டார். ஹர்காபாய் பின்னாளில் எவ்வாறு அறியப்பட்டார்? ஹர்காபாய் பின்னாளில் பார்த்தீங்கன்னா ஜோதா அக்பர் என அறியப்பட்டார். ஹர்காபாய் பெற்றெடுத்த குழந்தை யார்? ஹர்காபாய் பெற்றெடுத்த குழந்தை தான் இளவரசர் சலீம் என்பவர் ஆவார். இவர் வந்து சலீம் வந்து என்ன பண்ணுவார், ராஜா பகவன் தாஸ் மகளை சலீம் மணந்தார். ராஜா பகவன் தாஸ் மகன் யார்? ராஜா பகவன் தாஸ் மகன் தான் ராஜா மான்சிங். அவர் வந்து ஒரு அக்பரின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக ராஜா மான்சிங் இருந்தார். வருவாய்த்துறை நிர்வாகத்தில் ரோஜா தோடர்மால் வந்து திவானாக இருந்தார். வருவாய்த்துறையில் ரோஜா தோடர்மால் திவானாக இருந்தார். அக்பரால் பெரிதும் விரும்பப்பட்ட நண்பர் யாருன்னா, அக்பரால் பெரிதும் விரும்பப்பட்ட நண்பர் பீர்பால் ஆவார்.
கடைசி வரை முகலாயரை எதிர்த்து நின்ற ரஜபுத்திர அரசுகள் யாவை? இப்போ நம்ம அவர் வந்து என்ன உறவுகளை எல்லாம் மேம்படுத்தினாலும் இந்த மேவார் மார்வார் அரசு ரஜபுத்திர அரசுகள் வந்து கடைசி வரை முகலாயரை எதிர்த்து நின்ற அரசுகளாகும். மேவார் மார்வர் ரஜபுத்திர அரசுகள். ராணா உதய் சிங்கின் மகன் யார்? ராணா உதய் சிங்கின் மகன் தான் ராணா பிரதாப் சிங். இவர் வந்து மேவார் அரசர். இவர் 1597 இறக்கும் வரை வந்து முகலாய பேரரசுடன் போர் புரிந்தார். எந்த போர் ராணா பிரதாப் சிங் மற்றும் முகலாயர்களுக்கு இடையே நடந்த நேரடி போர்? 1576 ஹால்டிகாட் போர் தான் ராணா பிரதாப் சிங் மற்றும் முகலாயர்களுக்கு இடையே நடந்த நேரடி போராகும். மார்வாருங்கிறது ஜோத்பூர் தான். மார்வாரில் மால்தியா ரத்தோரின் மகன் யார்? மார்வாரில் மால்தியா ரத்தோரின் மகன் சந்திரா சென் ஆவார். அவர் 1581 ஆண்டு வரை தான் இறக்கும் வரை முகலாயருடன் போர் புரிந்தார். அக்பரின் தொடக்க கால தலைநகர் எது? அக்பரின் தொடக்க கால தலைநகராக எது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா தான் அக்பரின் தொடக்க கால தலைநகராக இருந்தது. அக்பர் உருவாக்கிய புதிய தலைநகர் எது? அக்பர் உருவாக்கிய புதிய தலைநகர் பதேபூர் சிக்ரி ஆகும். மன்சப்தாரி முறையெல்லாம் அந்த படை நிர்வாக முறை தான் மன்சப்தாரி முறை என அழைக்கப்பட்டது. பிரபுக்கள் இராணுவம் நிர்வாகம் குடிமை பணி சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் ஒன்றுபடுத்தப்பட்டு ஒரே பணியின் கீழ் கொண்டு வரப்பட்டது மன்சப்தார் பட்டம் வழங்குதல். அதாவது பிரபுக்களாக இருந்தாலும் சரி, இராணுவம் நிர்வாகம் குடிமை பணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே குடையின் கீழ் ஒரே பணியின் கீழ் கொண்டு வரப்பட்டு மன்சப்தார் பட்டம் வழங்குது. அதில் நேற்று கூட நம்ம எத்திக்ஸில் பார்த்தோம். இது ஒரு நிர்வாக படை சீர்திருத்த மன்சப்தாரி முறை. மன்சப்தாரில் 2 வகை இருக்கு. ஜாட் மற்றும் சவார் அப்படிங்கிற 2 வகை இருக்கு. ஜாட் வகைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மன்சப்தாரும் பெரும் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கை தான் ஜாட் என அழைக்கப்பட்டது. இதுல 10 முதல் 10,000 வீரர்கள் ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் கொடுக்கப்பட்டது. சவாருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மன்சப்தாரின் கீழ் இருக்கும் குதிரைகளின் எண்ணிக்கை, அதுதான் சவார் வகைங்கிறது. ஜாட்டுங்கிறது இராணுவ வீரர்கள், சவாருங்கிறது குதிரைகளின் எண்ணிக்கை. இதுல வந்து பார்த்தீங்கன்னா மன்சப்தாரி உயர்வு மற்றும் தாழ்வு எதன் மூலம் கணக்கிடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையை கூட்ட மற்றும் குறைப்பதன் மூலம் அந்த மன்சப்தாரியின் உயர்வு மற்றும் தாழ்வு நிர்ணயம் செய்யப்பட்டது. ஷேக் சதா அப்படின்னு அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம்கள் தான் ஷேக் சதா என அழைக்கப்பட்டனர். ஜாகீர் என்றால் என்ன? மன்சப்தாரிக்கு வழங்கப்பட்ட நிலங்கள். இவங்களுக்கு சேலரியும் கொடுத்தாங்க, அது இல்லாமல் நிலங்களும் மன்சப்தாரிக்கு வழங்கப்பட்டது. அந்த மன்சப்தாரிக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் தான் ஜாகீர் என்று அழைக்கப்படுகிறது. மன்சப்தாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை உரிமை கிடையாது. அவர் பகுதியில் வந்து அவர் வசூல் செய்து அரசுக்கு செலுத்தணும். ஒரு மன்சப்தாரி இறந்து விட்டால் புது மன்சப்தாரி தான் அங்கே வந்து உருவாக்குவாங்க. பரம்பரை உரிமை வந்து மன்சப்தாரி முறையில் கிடையாது. அக்பர் எந்த தத்துவத்தில் தாக்கம் கொண்டார்? அக்பர் பார்த்தீங்கன்னா சூபி தத்துவத்தில் தாக்கம் கொண்டார். அனைவருக்கும் அமைதி என்ற தத்துவத்தை கூறியவர் யாருன்னா அக்பர் தான் அனைவருக்கும் அமைதி என்ற தத்துவத்தை கூறியவர் ஆவார். அனைவருக்கும் அமைதிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி அழைக்கப்படுகிறதுனா சுல்க் இ குல் என அனைவருக்கும் அமைதி அழைக்கப்படுகிறது. அக்பர் இஸ்லாமை புறக்கணித்தார் என்று குற்றம் சாட்டியவர் யார்? அக்பர் வந்து இஸ்லாமை புறக்கணித்தார் என்று குற்றம் சாட்டியவர் பதானி என்ற வரலாற்று அறிஞர் ஆவார். அக்பர் நிறுவிய வழிபாட்டு கூடத்தின் பெயர் என்ன? அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு கூடத்தை நிறுவினார். அங்கே முஸ்லீம்கள் சமயம் மட்டும் இல்லாமல் மற்ற சமயங்களிலும் அந்த வாதங்கள்லாம் அதில் நடைபெற்றது. இபாதத் கானாவை அக்பர் ஏன் நிறுத்தினார்? 1582 மதங்களிடையே கசப்புணர்வு ஏற்பட்டதால் இபாதத் கானாவை அக்பர் அந்த வழிபாட்டு கூடத்தை அக்பர் நிறுத்தினார். அக்பர் உண்மையை அறிய வேண்டும் என்று இருந்தாலும் அந்த அக்பருக்கு பார்த்தீங்கன்னா உண்மையை அறிய வேண்டுங்கிற ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அதனால பல்வேறு மதங்களை சேர்ந்த அவங்களெல்லாம் கூட்டி அதை தெரிஞ்சுக்குவார். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் புருஷோத்தம் தேவி இந்து மதம், மெகர் ஜிரானா ஜெராஸ்ட்ரிய மதம், அக்வாவிவா மான்சரட் என்னும் போர்த்துகீசியர் அதாவது கிறித்துவ மதம், ஹிரவிஜயா சூரி சமண மதம் ஆகியோரை தனிப்பட்ட விதத்தில் தொடர்பு கொண்டு உண்மை எதுவென அறிய முற்பட்டவர் அக்பர் ஆவார். அக்பர் விளக்கிய கோட்பாடு எது? அக்பர் விளக்கிய கோட்பாடு தீன் இலாஹி என்று அழைக்கப்படுகிறது. அதை வந்து தௌகித் இ இலாஹி அப்படின்னு அழைப்பாங்க. தௌகத் இ இலாஹி என்பதன் பொருள் என்ன? தௌகத் இ இலாஹின் என்பத பொருள் பார்த்தீங்கன்னா தெய்வீக கடவுள் கோட்பாடு என்பதுதான் அதன் பொருளாகும். தீன் இலாஹியின் மதகுரு யார்?
தீன் இலாகி அந்த சமயத்தில் மதகுரு வந்து பீர் என அழைக்கப்பட்டார். அவங்க இந்த தீன் இலாகியில் சீடர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா முரிக்கல் சூபி சீடர்கள் என அழைக்கப்பட்டனர். மொழியாக்கத்துறையை நிறுவியவர் யாருன்னா அக்பர் தான் மொழியாக்கத்துறையை நிறுவினார். அந்த மொழியாக்கத்துறை மூலம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், கிரேக்கம் மற்றும் பிற மொழி நூல்களை பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்தார். தீன் இலாகி அக்பருக்கு பின் என்னாச்சுன்னா அது ஒளிந்து போனது, அதாவது இல்லாமல் போனது. இதில் வந்து அந்த மொழியாக்கத்துறையிலிருந்து ராமாயணம், மகாபாரதம், அதர்வ வேதம், விவிலியம், குரான் ஆகியவை பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டன. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் அக்பர் என்னங்கிறத நம்ம பார்த்தோம். ஜஹாங்கீர் பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அக்பரின் மகன் சலீம் என்ன பட்டத்துடன் அரியணை ஏறினார்? அக்பரின் மகன் பார்த்தீங்கன்னா சலீம் ஆவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நூருதீன் ஜஹாங்கீர் என்ற பட்டத்துடன் அரியணை ஏறினார். அதாவது சலீம் என்ற ஜஹாங்கீர் வந்து அரியணை ஏறினார். ஜஹாங்கீர் அரியணை ஏறியதை எதிர்த்தவர் யார்? ஜஹாங்கீர் அரியணையில் அமர்ந்ததை எதிர்த்தவர் பார்த்தீங்கன்னா அவர் மூத்த மகன் இளவரசர் குஸ்ரு தான் அவரை வந்து எதிர்த்தார். குஸ்ரு வந்து என்ன பண்ணுவார், சீக்கிய குரு அர்ஜுன் தேவோட வந்து ஆதரவு தெரிவித்து அவங்க 2 பேர் வந்து இவங்க எதிர்ப்பாங்க. அப்போ வந்து இளவரசர் குஸ்ரு கைது செய்யப்பட்டு அவர்கள் கண்கள் அகற்றப்பட்டது. இளவரசர் குஸ்ருவிற்கு ஆதரவளித்தவர் யார்? இளவரசர் குஸ்ருவிற்கு ஆதரவளித்தவர் சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் ஆவார். அவரும் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு சீக்கிய குரு அர்ஜுன் தேவ் கொல்லப்பட்டார். வங்காளத்தில் இருந்த ஜஹாங்கீரை எதிர்த்தவர் யார்? வங்காளத்தில் இருந்து ஜஹாங்கீரை எதிர்த்தவர் பார்த்தீங்கன்னா உஸ்மான் கான் என்பவர் ஆவார். ஜஹாங்கீரின் மகன் யார்? ஜஹாங்கீரின் மகன் பார்த்தீங்கன்னா குர்ரம் என அழைக்கப்பட்ட ஷாஜகான் தான் ஜஹாங்கீரின் மகன் ஆவார். மேவார் ராணா உதய் சிங்கின் பேரன் யார்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முகலாய பேரரசுக்கு இந்த மாவார் ராணா, அதாவது அந்த அரசு பேரரசுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜபுத்திர அரசுகள்லாம் தான் எப்போவுமே போட்டியாக இருக்கும். மேவார் ராணா உதய் சிங்கின் பேரன்னா ராணா அமர் சிங் ஆவார். இந்த ராணா அமர் சிங் மீது படையெடுத்தவர் யார்? அதாவது ராணா அமர் சிங் மீது படையெடுத்தவர் ஷாஜகான் ஆவார். அமர் சிங் ஜஹாங்கீரின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டார். அதனால வந்து ராணா அமர் சிங் மீது படையெடுத்து ஷாஜகான் வந்து என்ன பண்ணிடுவார், அமர் சிங் வந்து முகலாயரின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு நடப்பார். எந்த தக்கான அரசு தன்னை சுதந்திர நாடாக அறிவித்து கொண்டது? 1608 அகமது நகரில் மாலிக் ஆம்பர் அப்படிங்கிறவர் தான் தன்னை சுதந்திர அரசாக அறிவித்து கொண்டார். அகமது நகர் மாலிக் ஆம்பர். ஷாஜகான் அகமது நகரை வெற்றி பெற நடைபெற்ற முயற்சி தோல்வியடைந்தது. ஷாஜகான் பார்த்தீங்கன்னா அகமது நகரை வந்து பல தடவை வந்து வெற்றி பெற முயற்சி செய்வார், ஆனால் தோல்வியில் தான் முடிந்தது. ஆனால் வந்து ஷாஜகான் வந்து காங்க்ரா கோட்டையை ஷாஜகான் கைப்பற்றினார். 1595 பாரசீக அரசிடமிருந்து அக்பர் கைப்பற்றிய பகுதி எது? 1595 பாரசீக அரசிடமிருந்து அக்பர் கைப்பற்றிய பகுதி காந்தகார் ஆகும். காந்தகாரை கைப்பற்றிய பாரசீக ஆட்சியாளர் யார்? காந்தகாரை கைப்பற்றிய பாரசீக ஆட்சியாளர் 1662 ஷா அப்பாஸ் என்பவர் காந்தகாரை கைப்பற்றிய பாரசீக ஆட்சியாளர் ஆவார். ஜஹாங்கீர் எதை மீண்டும் கைப்பற்ற விரும்பினார்? ஜஹாங்கீர் பார்த்தீங்கன்னா அந்த காந்தகார் அப்பாஸ்ட போயிடுச்சு, அதை மீண்டும் கைப்பற்றணும்னு ஜஹாங்கீர் விரும்பினார். ஆனால் ஷாஜகான் கிளர்ச்சி பண்ணதுனால அவர் ஜஹாங்கீரால் அதை செய்ய இயலவில்லை. ஜஹாங்கீரின் அவைக்கு வந்த 2 ஆங்கிலேயர் ஆவர். அதாவது வில்லியம் ஹாக்கின்ஸ், சர் தாமஸ் ரோ, இவங்க 2 ஆங்கிலேயர்கள் வந்து ஜஹாங்கீரின் அவைக்கு இந்த வணிகம் தொடர்பாக எங்களுக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. கடைசியில் யார் வெற்றி பெறுவார்னா சர் தாமஸ் ரோ தான். வில்லியம் ஹாக்கின்ஸ் தோல்வி அடைஞ்சிருவார். சர் தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீர்கிட்ட வந்து அனுமதி பெறுவார். சர் தாமஸ் ரோ யார் அனுப்பிய தூதுவராய் சூரத் நகரில் ஒரு வணிக குடியேற்றத்தை அமைத்து கொண்டார்? இப்போ சர் தாமஸ் ரோ அனுமதி பெற்ற பின்னாடி பார்த்தீங்கன்னா சூரத் நகரில் ஒரு வணிக குடியேற்றத்தை அமைத்து கொண்டார். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அரசர் 1ஆம் ஜேம்ஸின் தூதுவராய்த்தான் சர் தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீரை சந்தித்தார். ஜஹாங்கீர் ஆட்சியில் உண்மையான அதிகாரம் படைத்தவராக இருந்தவர் யார்? ஜஹாங்கீர் ஆட்சியில் உண்மையான அதிகாரம் படைத்தவராக இருந்தவர் ஜஹாங்கீரின் மனைவி மெஹருநிசா. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா நூர்ஜஹான். மெஹருநிசா என்று அழைக்கப்பட்ட நூர்ஜஹான் தான் ஜஹாங்கீர் ஆட்சியில் உண்மையான அதிகாரம் படைத்தவராக இருந்தவர் ஆவார். யார் செய்த சூழ்ச்சியின் காரணமாக ஷாஜகான், அதாவது ஜஹாங்கீர் மகன் ஷாஜகான் தன் தந்தைக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்? நூர்ஜஹான் அவங்க செய்த சூழ்ச்சியின் காரணமாக தான் ஷாஜகான் தன் தந்தைக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார். ஆனால் பகபத் கான் திறமையுடன் கையாண்டு அதை தடுத்தார்.
ஷாஜகான் தக்காணம் சென்றார். மகபத் கான் பார்த்தீங்கன்னா அவரோட ஜஹாங்கீரோட உண்மையான தளபதி. அந்த மகமத் கான் தான் திறமையுடன் கையாண்டு இந்த சூழ்ச்சியை தடுப்பார். அதனால் ஷாஜகான் வந்து என்ன பண்ணுறாரு, தக்காணம் சென்று விட்டார். ஜஹாங்கீரின் விசுவாசமிக்க தளபதி யார்? மகபத் கான் தான் ஜஹாங்கீரின் விசுவாசமிக்க தளபதி ஆவார், மகபத் கான். மகபத் கான் யாருக்கு எதிராக கலகம் செய்தார்? மகபத் கான் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீரின் மனைவி நூர்ஜஹானுக்கு எதிராகத்தான் கலகம் செய்தார். நூர்ஜஹானால் என்ன பண்ணுவார், மகபத் கானும் வந்து ஒடுக்கப்பட்டு அவரும் வந்து என்ன பண்ணுவார், ஷாஜகானோட தக்காணம் சென்று சேர்ந்து விடுவார். ஜஹாங்கீர் இறந்தவுடன் நூர்ஜஹான் யாருக்கு மணிமகுடம் சூட்ட விரும்பினார்? ஜஹாங்கீர் இறந்தவுடன் நூர்ஜஹான் பார்த்தீங்கன்னா தன் மருமகன் சாரியார் என்பவருக்கு மணிமகுடம் சூட்ட விரும்பினார். ஷாஜகான் மாமனார் மற்றும் நூர்ஜஹானின் சகோதரர் பார்த்தீங்கன்னா ஆசப் கான் தான். ஷாஜகானோட மாமனார் மற்றும் நூர்ஜஹான் சகோதரர் ஆசப் கான் தான் இந்த தன் மருமகன் சாரியாருக்கு நூர்ஜஹான் எடுத்த முயற்சியை தோல்வியை அடைய செய்வார் ஆசப் கான். ஜஹாங்கீர் எந்த ஆண்டு மறைந்தார்? ஜஹாங்கீர் பார்த்தீங்கன்னா 1627ஆம் ஆண்டு மறைந்தார். ஆசப் கான் அதாவது ஷாஜகானின் மாமனார் ஆசப் கான் வந்து 1641 மரணம் அடைந்தார். 1645 வந்து நூர்ஜஹான் மறைவு அடைந்தார். மாலிக் எந்த நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு அடிமையாக வந்தவர்? மாலிக் ஆம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பர் மாலிக் அதாவது எத்தியோப்பியாவிலிருந்து தான் இந்தியாவிற்கு அடிமையாக வந்தவர் ஆம்பர் மாலிக் ஆவார். ஆம்பர் மாலிக் யாரிடம் வந்து சேர்ந்தார்? அவர் வந்து ஆம்பர் மாலிக் பார்த்தீங்கன்னா அகமது நகரை ஆட்சி செய்த செங்கிஸ்கான் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து சேர்ந்தார். செங்கிஸ்கான் மறைவிற்கு பின்பு யார் மாலிக்கை சுதந்திர மனிதனாக்கினார்? செங்கிஸ்கான் மறைந்த பின்பு செங்கிஸ்கான் மனைவியால் தான் மாலிக் வந்து சுதந்திர மனிதனாகினார். கடுமையாக முன்னேறி பார்த்தீங்கன்னா ஆம்பர் மாலிக் தென்னிந்திய சுல்தான்களில் ஒன்றில் இராணுவ தளபதியாக, பகர ஆளுநராக இப்படியெல்லாம் வந்து ஆம்பர் மாலிக் முன்னேறி இந்த பதவிகளையெல்லாம் அடைந்தார். தக்காணத்தில் முஸ்லீம் மற்றும் மராத்தியர்களை ஒன்றிணைத்தவர் யார்? ஆம்பர் மாலிக் தான் தக்காணத்தில் முஸ்லீம்கள் மற்றும் மராத்தியர்களை ஒன்றிணைத்து முகலாயர்களை எதிர்த்தவர் ஆவார். அந்த எதிர்ப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா யார் இருந்தாருன்னா ஆம்பர் மாலிக் தான் இருந்தார். ஆம்பர் மாலிக் அவரோட இறப்பு பார்த்தீங்கன்னா 1620 மே 17 தன் 78வது வயதில் ஆம்பர் மாலிக் இறந்தார். அடுத்தது ஷாஜகான் பற்றி. ஷாஜகான் காலம் என்ன? ஷாஜகானோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1627 முதல் 1658ஆம் ஆண்டு வரை. ஷாஜகானிடம் பகைமை பாராட்டியவர் யார்? ஷாஜகான் பதவியேற்ற போது பார்த்தீங்கன்னா காஞ்சகான் என்ற பட்டப்பெயர் கொண்ட ஆப்கானாகிய அவர் ஆப்கானியர் அவர் பிர்லோடிங்கிறவர் தான் தக்காணத்திலிருந்து அவரை வந்து ஷாஜகானை எதிர்ப்பு காட்டுவார். காஞ்சகான் என்ற பட்டப்பெயர் கொண்ட ஆப்கான் ஆகிய பிர்லோடி தான் தக்காணத்திலிருந்து ஷாஜகானிடம் பகைமை பாராட்டியவர். அவரை வந்து தக்காணத்திலிருந்து என்ன பண்ணுவார், இடமாற்றம் செய்ய ஷாஜகான் ஆணை பிறப்பித்தார். பிர்லோடி யாருடன் இணைந்து ஷாஜகானை எதிர்த்தார்? பிர்லோடி பார்த்தீங்கன்னா அகமது நகர் சுல்தான் 2ஆம் மூர்தசா நிஜாம் ஷாவுடன் இணைந்து ஷாஜகானை எதிர்த்தார். தக்காணத்தில் யாரை ஷாஜகான் ஆளுநராக நியமித்திருந்தார்? தக்காணத்தில் பார்த்தீங்கன்னா ஆசம் கான் என்னும் பட்டம் பெற்ற ரதாத் கான் அவர் தான் ஆளுநராக ஷாஜகான் நியமித்திருந்தார். அந்த ரதாத் கான் படைகளுக்கு தலைமையேற்று ஷாஜகானே என்ன பண்ணுவார், தக்காணத்தில் எதிர்த்து 2ஆம் மூர்தா நிசாம் ஷா மற்றும் பிர்லோடியை எதிர்ப்பார். அப்போ வந்து அந்த பாலக்காட் பகுதியில் அந்த போர் நடைபெறும். மூர்தசா வந்து அந்த தோல்வி அடையிறதை கண்டு தனது போக்கை மாற்றிக்கொண்டார். அவற்றிலிருந்து விலகிடுவார். மூர்தசா தனதை போக்கை மாற்றிக்கொண்டார். காஞ்சகான் என்ன பண்ணுவார், தௌலபாத்திலிருந்து தப்பி மாலவம் சென்றார். ஆனால் காஞ்சகானை வந்து என்ன பண்ணுவாங்க, முடிவில் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அதனால அந்த மூர்தசா காஞ்சகான் இவர்களையெல்லாம் வந்து ஷாஜகான் ஒடுக்கி விடுவார். ஷாஜகான் தக்கான பகுதிகளை எத்தனை பகுதிகளாக பிரித்தார்? ஷாஜகான் பார்த்து என்ன பண்ணுறாரு, அவங்களாம் ஒளிந்த பின்பு 4 பகுதிகளாக தக்கான பகுதிகளை பிரிக்கிறாரு. அது அகமது நகர், காண்டோஸ், பெரார் மற்றும் தெலுங்கானா என 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. இந்த பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக ஷாஜகான் நியமித்தார்? இந்த பகுதிகளுக்கு ஆளுநராக தனது 18 வயது மகனை அவுரங்கசீப்பை வந்து ஆளுநராக நியமித்தார் ஷாஜகான். தக்கான சுல்தானியம் என அழைக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோல்கொண்டா குதுப் சாஹி அந்த வம்சை சார்ந்த கோல்கொண்டா, பிஜப்பூர் அடில் சாஹி,
பெரார் இமாத் சாகி, பீடார் பரித் சாகி, அகமது நகர் நிஜாம் சாகி ஆகிய இடங்களில் புதிய அரசுகளை தோற்றுவித்தனர். இவை அனைத்தும் கூட்டாக தக்கான சுல்தானியம் என்று அழைக்கப்படுகிறது. தக்கான சுல்தானியம்னா இந்த 5 பகுதிகளும் கோல்கொண்டா, பிஜப்பூர், பெரார், பீடார், அகமது நகர் இந்த இடங்களெல்லாம் சுல்தான்கள் புதிய அரசுகளை தோற்றுவித்தனர். இவை அனைத்தும் கூட்டாக தக்கான சுல்தானியம் என அழைக்கப்பட்டன. ஷாஜகான் யார் உதவியுடன் அகமது நகர் நிஜாம் சாகியை பணிய வைத்தார்? ஷாஜகான் மகபத் கானுடன் உதவியுடன் தான் அகமது நகர் நிஜாம் சாகியை பணிய வைத்தார். அவுரங்கசீப் கோல்கொண்டா மீது போர் தொடுக்க காரணம் என்ன? அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா மீது போர் தொடுக்க காரணம் தன் அமைச்சர் மீர் ஜும்லாவை கோல்கொண்டா சுல்தான் சிறையில் அடைத்ததால். அதனால் கோவப்பட்டு என்ன பண்ணுவார்? அவுரங்கசீப் கோல்கொண்டா மீது போர் தொடுப்பார். 1638 ஷாஜகான் காந்தகாரை கைப்பற்றினார். போர்த்துகீசியர் கோவாவில் ஒரு ஆளுநரை கொண்டிருக்கும் அதிகாரம். போர்த்துகீசியர்கள் பார்த்தீங்கன்னா ஷாஜகான் காலத்தில் கோவாவில் ஒரு ஆளுநரை கொண்டும் அதிகாரம் பெற்றிருந்தனர். ஆனால் போர்த்துகீசியர்களுக்கு என்ன ஆசைன்னா வங்காளத்திலேயுமே கூக்ளியில் ஒரு குடியிருப்பு அமைத்தனர். அங்கே பார்த்தீங்கன்னா கூக்ளியிலிருந்து போர்த்துகீசியர்களை வெளியே போகணும்னு ஷாஜகான் ஆணை பிறப்பிப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் போர்த்துகீசியர்கள் அப்புறம் இந்திய அடிமைகள்லாம் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்களாம் எதிர்த்து முகலாயர்களை எதிர்ப்பாங்க. ஆனால் இறுதியில் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் வெற்றி பெற்றுவார்கள். ஷாஜகான் எந்த பிரான்ஸ் அரசின் சமகாலத்து அரசராவார்? 14ஆம் லூயின் தான் ஷாஜகான் பிரான்ஸ் அரசர். யாருன்னா 14ஆம் லூயி தான் அவருடைய ஷாஜகானுடைய சமகாலத்து அரசராவார். வெளிநாட்டினர் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசருக்காக மயிலாசனம் செய்யப்பட்டது. அதே மாதிரி பெர்னியர் பிரெஞ்சு மருத்துவர் பயணி, தாவர்னியர் பிரெஞ்சு வைர வியாபாரி அவரும் பயணி, மாண்டெல்லா ஜெர்மன் பயணி மற்றும் துணிச்சலான வீரர், பீட்டர் முண்டி இங்கிலாந்து வணிகர், மனுச்சி இத்தாலிய எழுத்தாளர் மற்றும் பயணி ஆகிய ஐரோப்பியர்கள் ஷாஜகான் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்தனர். இப்போ ஷாஜகான் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்த வெளிநாட்டு பயணிகள் யாராருன்னா பெர்னியர் அவர் பிரெஞ்சுக்காரர், தாவர்னியர் பிரெஞ்சு வைர வியாபாரி, மாண்டெல்லா ஜெர்மன் பயணி மற்றும் துணிச்சலான வீரர், பீட்டர் முண்டி இங்கிலாந்து வணிகர், மனுச்சி இத்தாலிய எழுத்தாளர் மற்றும் பயணி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாஜகான் காலத்தில் இந்தியாவிற்கு வந்தவர்கள் ஆவார்கள். ஷாஜகானின் இறுதி நாட்களில் யாருக்கு இடையே போட்டி ஏற்படுத்தது? ஷாஜகானோட இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய 4 மகன்களுக்கு இடையே போட்டி, யார் ஆட்சி அமைக்கணுங்கிற போட்டி நிலவியது. ஷாஜகான் யாரை அரசராக்க விரும்பினார்? ஷாஜகான் பார்த்தீங்கன்னா தனது மூத்த மகன் தாரோ சூகோவை தான் அரசராக ஷாஜகான் விரும்பினார். இந்த வாரிசுரிமை போரில் யார் வெற்றி பெற்றார்னா சிறந்த வீரரான 3வது மகன் அவுரங்கசீப் தான் இந்த வாரிசுரிமை போரில் வெற்றி பெற்றவராவார். தத்துவனான இளவரசர் என அறியப்பட்டவர் யார்? தாரோ சூகோ தான் தத்துவனான இளவரசர் என அறியப்பட்டவர் ஆவார். ஷாஜகானை வீட்டுக்காவலில் அடைத்தவர் யார்? ஷாஜகானை வீட்டுக்காவலில் அடைத்தவர் அவுரங்கசீப் ஆவார். அவர் 1667 66 வரைக்கும் அவர் மரணம் அடைகிற வரைக்கும் அந்த வீட்டுக்காவலிலேயே வைக்கப்பட்டார். அவரோட தாஜ்மஹாலில் அவர் உடல் மும்தாஜ் பக்கத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முகலாயர் காலத்து ஐரோப்பிய குடியேற்றங்கள் எது இருந்ததுன்னா போர்த்துகீசியர். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1510 அல்புகர்க்கு பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து கோவாவை கைப்பற்றி அதை கீழ்த்திசை போர்த்துகீசிய பேரரசின் தலைநகராக்கினர். போர்த்துகீசியர் 1510 கோவாவை கைப்பற்றினர். தொடர்ந்து மேற்கு கடற்கரையில் டாமன், சால்செட், பம்பாய் ஆகிய இடங்களில், கிழக்கு கடற்கரையில் சென்னைக்கு அருகே சாந்தோம், வங்காளத்தில் ஹூக்கி ஆகிய இடங்களிலும் போர்த்துகீசியர் குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டன. இது முகலாயர் காலத்து ஐரோப்பிய குடியேற்றம் போர்த்துகீசியர்கள். அடுத்தது டச்சுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மசூலிப்பட்டினம் 1605, புலிக்காட் அதாவது பழவேற்காடு 1610, சூரத் 1616, பிமிலிப்பட்டினம் 1641, காரைக்கால் 1645, சின்சுரா 1653, காசிம் பசார், பாராநகர், பாட்னா, பாலசோர், நாகப்பட்டினம் அனைத்தும் பார்த்தீங்கன்னா 1658, கொச்சி 1663 ஆகிய இடங்களில் தங்களது வணிக நிலையங்களை ஏற்படுத்தினர் டச்சுக்காரர்கள். அடுத்தது டேனியர் பார்த்தீங்கன்னா டென்மார்க் நாட்டினரும் இந்தியாவில் வணிக குடியிருப்புகளை ஏற்படுத்தினர். தமிழ்நாட்டில் அவங்க தரங்கம்பாடியில் 1620 குடியேற்றத்தை நிறுவினர். வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா செராம்பூர் அவர்களின் தலைமையிடமாக டேனியர்களின் தலைமையிடமாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள். இவங்க 1667 சூரத், 1669 மசூலிப்பட்டினம், அப்போது கிராமமாக இருந்த புதுச்சேரியை 1673,
வங்காளத்தின் சந்தன் நகரம் 1690 ஆகியவை பிரெஞ்சுக்காரனின் தொடக்க கால குடியேற்றங்களாக இருந்தன. பின்னர் மலபாரில் உள்ள மாகி, சோழமண்டர் கடற்கரையில் ஏனாம், இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 1725 பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றினர். காரைக்காலை 1739 ஆகியவற்றை பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றினர். அடுத்தது ஆங்கிலேயர்கள். முதலில் கம்பெனி சூரத்தில் ஒரு வணிகச் சாவடியை நிறுவியது. 1012 அங்கு ஒரு வணிக நிறுவனம் அமைக்கப்பட்டது. 1612 தான் வணிக நிறுவனம் அமைக்கப்பட்டது. பின்னர் சென்னையில் 1639, பம்பாயில் 1668, கல்கத்தாவில் 1690 ஆகியவற்றை பெற்றது. கம்பெனி பல வணிக குடியேற்றங்களை பெற்றிருந்தாலும் கல்கத்தா வில்லியம் கோட்டையும், சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையும், பம்பாயில் உள்ள மாளிகையும் ஆங்கிலேயரின் மிக முக்கிய வணிக குடியேற்றங்களாக இருந்தன. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது முகலாயர் காலத்து மற்ற வெளிநாட்டு குடியிருப்புகள் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு குடியேற்றங்கள். அடுத்தது தாஜ்மஹால். தாஜ்மஹால் பார்த்தீங்கன்னா இந்திய, பாரசீக, இஸ்லாமிய கட்டடக்கலை தான் தாஜ்மஹால் ஆகும். தாஜ்மஹால் ஷாஜகான் மனைவி மும்தாஜ் நினைவாக 1612 திருமணம் முதல் 1031 அவங்க மரணம் அடைகிற வரைக்கும் இருந்த அவங்க உற்ற துணையாக இருந்தது நினைவாக ஷாஜகான் மனைவி மும்தாஜ் நினைவாக கட்டப்பட்டது. தாஜ்மஹாலின் தலைமை கட்டடக்கலை நிபுணராக இருந்தவர் உஸ்தத் அகமது லகாவாரி அப்படிங்கிறவர். அதில் 4 கோபுரங்கள் மினார் என அழைக்கப்பட்டன. 4 கோபுரங்கள் மினார் என அழைக்கப்பட்டன. 1632 தாஜ்மஹால் கட்டப்பட்ட தொடங்கி 1638-39 முடிக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் அருகில் உள்ள கட்டடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1644 முடிவுற்றன. தாஜ்மஹாலின் அலங்கார வேலைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 1047 ஆண்டு வரை தொடர்ந்தது. அவுரங்கசீப் இவர்களின் ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1658 முதல் 1707 ஆண்டு வரை. உலகை வெல்பவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? உலகை வெல்பவர் என்று அழைக்கப்பட்டவர் அவுரங்கசீப் ஆவார். அவுரங்கசீப் எந்த ஆண்டு அரியணை ஏறினார்? அவர் பார்த்தீங்கன்னா 1658 அவுரங்கசீப் அரியணை ஏறினார். அவுரங்கசீப்புக்கு எதிராக அவருடைய எந்த மகன் கிளர்ச்சியில் ஈடுபட்டார்? இவர் அரியணை ஏறினப்ப அவுரங்கசீப்புக்கு எதிராக அவருடைய மகன் 2ஆம் அக்பர் தான் அவருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டார். அவுரங்கசீப் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா சுமார் 50 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். எந்த பகுதியில் கிளர்ச்சி செய்த மகனை அடக்க அவுரங்கசீப் சென்றார்? தக்கான பகுதியில் 2ஆம் அக்பர் கிளர்ச்சி செய்துட்டு இருந்தார். அதை அடக்கிறக்காக அவுரங்கசீப் தக்கானம் சென்றார். அவர் பார்த்தீங்கன்னா தக்கானம் சென்ற பின்னாடி திரும்பவே இல்லை. அவருக்கு அந்த உடல்நிலை சரியில்லாத 1707 அகமது நகரில் அவுரங்கசீப் காலமானார். அவுரங்கசீப்பின் தொடக்க கால தலைநகர் எது? அவுரங்கசீப்பின் தொடக்க கால தலைநகராக பார்த்தீங்கன்னா ஷாஜகானாபாத் விளங்கியது. ஷாஜகானாபாத் தான் அவுரங்கசீப்பின் தொடக்க கால தலைநகர். பின்பு பார்த்தீங்கன்னா அவர் எங்கெங்கே படையெடுத்துட்டு அப்படியெல்லாம் போறாரோ அந்த இடமெல்லாம் தலைநகராக விளங்கியது. அவுரங்கசீப் நிறைய போர்கள், அதாவது அவர் மராத்தியர்களை ஒடுக்கிறதுக்கு, அதே மாதிரி ஆப்கானியர்களை எதிர்க்கிறதுக்கு, இது மாதிரி நிறைய போர்கள் செய்தார். அதனால் கருவூலமே காலியானது. அதுக்காக என்ன பண்ணாரு? அவர் விவசாயிகள் மீது அதிக வரி விதிப்பை செய்தவர் அவுரங்கசீப் ஆவார். அவுரங்கசீப்புக்கு எதிராக வட இந்தியாவில் தோன்றிய 3 முக்கிய கிளர்ச்சிகள் யாது? அதாவது அவுரங்கசீப்புக்கு எதிராக வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜாட், அதாவது மதுரா மாவட்டம், சத்னாமியர் ஹரியானா பகுதி, சீக்கியர்கள், இவங்கெல்லாம் அவுரங்கசீப்புக்கு எதிராக வட இந்தியாவில் தோன்றிய மிக முக்கிய 3 கிளர்ச்சிகள் ஆகும். 1669 ஜாட் கழகம் தற்காலிகமாக ஒடுக்கப்பட்டது. ஜாட் கழகம் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் இறந்த பின்பு கட்டுக்கடங்காதவர்கள் ஆகினர். ஜாட் கழகத்தை ஒடுக்கினவர் மதுரா மாவட்டத்தில் ஜாட் கழகம் தற்காலிகமாக அவுரங்கசீப்பால் 1669 ஒடுக்கப்பட்டது. ஆனால் அவுரங்கசீப் இறந்த பின்பு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாட் கட்டுக்கடங்காதவர்களாக ஆகினர். சத்னாமியரின் கிளர்ச்சி, இது ஹரியானா பகுதியில் அந்த சத்னாமியரின் கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா உள்ளூர் இந்து ஜமீன்களால் ஒடுக்கப்பட்டது அந்த சத்னாமியரின் கிளர்ச்சி. சீக்கியர் கழகம் பார்த்தீங்கன்னா சீக்கியரின் 9 குருவான தேஜ் பகதூர் கொல்லப்பட்டதுடன் அந்த சீக்கியர் கழகம் நிறைவு பெற்றது. இதுக்கு ராமராய் பதவிக்கு போட்டியிட்டதுனால தான் இந்த சீக்கியர் கழகமே உருவானது. அதாவது குருவா ராமராய் பதவிக்கு போட்டியிடுவார். அதனால தான் சீக்கியத்தில் கழகம் ஏற்பட்டது. அதில் சீக்கியரின் 9வது குருவான தேஜ் பகதூர் கொல்லப்பட்டதுடன் சீக்கியர் கழகம் நிறைவடைந்தது. இந்துக்கள் மீது என்ன வரி விதிக்க வேண்டும் என்று அவுரங்கசீப் முடிவு செய்தார். இந்துக்கள் மீது பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த ஜிசியா வரிங்கிறத விதிக்க வேண்டும் என்று அவுரங்கசீப் முடிவு செய்தார்.
அவுரங்கசீப் எங்கு வாரிசு உரிமை போரில் தலையிட்டார்? அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா மார்வாரில், தக்காணத்தில் மார்வாரில் ஜஸ்வந்த் சிங் மரணம் அடைஞ்சிருவார். அதை தொடர்ந்து அவரோட பேரன் இந்திர சிங்குக்கு அவுரங்கசீப் ஆதரவு அளிப்பார். ஆனால் ஜஸ்வந்த் சிங் மனைவி ராணி ஹாடி இதுக்கு வெறுப்பு தெரிவிப்பாங்க. இதான் அவுரங்கசீப் வாரிசுரிமை போரில் தலையிட்ட இடம். மார்வாரில் உள்ள பேரன் மார்வாரில் ஜஸ்வந்த் சிங் மரணம் தொடர்ந்து பேரன் இந்திர சிங்க்கு ஆதரவு தெரிவிப்பார். அதுதான் அவர் வாரிசு உரிமை போரில் தலையிட்ட இடமாகும். மார்வார் அரசியலில் அவுரங்கசீப் தலையிட்டதை கண்டித்து கலகம் செய்தவர் யார்? மார்வாரில் அரசியலில் அவுரங்கசீப் தலையிட்டதை கண்டித்து கலகம் செய்தவர் மேவாரின் ராணாவான ராஜ் சிங். அவர் தான் இவர் அவுரங்கசீப் மார்வர் அரசியலில் தலையிட்டதை கண்டித்து கலகம் செய்தவர் மேவாரின் ராணாவான ராஜ் சிங் ஆவார். இந்த ராஜ் சிங்கு இவருடைய மகன் அவுரங்கசீப் மகன் 2ஆம் அக்பர் ஆதரவு அளிப்பார். 1680 வரை அவர் இறக்கும் வரை ராணா ராஜ் சிங் போராட்டம் முகலாயர்கள் அதாவது அவுரங்கசீப்புக்கு எதிராக நடத்தினார். 1681 மேவாரின் புதிய ராணாவாக யார் நியமிக்கப்பட்டார்னா ஜெய்சிங் நியமிக்கப்பட்டார். ஜெய்சிங் என்ன பண்ணுவார்? அவுரங்கசீப்புடன் அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்வார். அவுரங்கசீப்பின் தக்கான கொள்கை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மராத்தியரின் செல்வாக்கை கட்டுப்படுத்துவது, அக்பரின் அதாவது தனது மகன் 2ஆம் அக்பரின் கிளர்ச்சிகளை ஒடுக்குவது, தக்கானிய சுல்தான்களை ஒடுக்குவது, இதெல்லாம் தான் அவுரங்கசீப்பின் தக்கான கொள்கையாக இருந்தது. அவுரங்கசீப் எந்த ஆண்டு தக்காணம் வந்தார்? இவர் 1682 தக்காணம் வந்தார். அவர் இறக்கும் வரை 1707 வரை தக்காணத்தில் அவர் இருந்தார். யார் பிஜப்பூரில் அவுரங்கசீப்பை எதிர்த்து நின்றார்? பிஜப்பூர் சுல்தான் சிக்கந்தர் அடில்ஷா தான் அவுரங்கசீப்பை எதிர்த்து நின்றவர் ஆவார். 1685 தனது மகன் ஆசாம் ஷாவை அனுப்பி வைத்தார். இவர் பார்த்தீங்கன்னா அந்த பிஜப்பூர் சுல்தான் சிக்கந்தர் அடில்ஷாவை எதிர்க்கிறதுக்காக 1685 அவுரங்கசீப் தனது மகன் ஆசாம் ஷாவை அனுப்பி வைத்தார். ஆனால் அவர் வெற்றி பெறாமல் ஒரு பயன் இல்லாமல் இருந்தது. இன்னொரு மகன் ஆலம் ஷாவும் அதற்கு அவரை எதிர்க்கிறதுக்காக அதாவது சுல்தான் சிக்கந்தர் அடில்ஷாவை எதிர்க்காக அனுப்பி வைத்தார். ஆனால் அதுவும் ஒரு வெற்றி அடையதுனால அவுரங்கசீப் களத்தில் இறங்கி வெற்றி பெற்றார். 1687 அவுரங்கசீப் கோல்கொண்டா சுல்தான் அவுரங்கசீப்பிடம் அப்துல் கசன் தோல்வி அடைந்தார். அதனால கோல்கொண்டா கோட்டை 1687 அவுரங்கசீப் வசமானது. யார் தலைமையில் மராத்தியர்கள் அவுரங்கசீப்பை எதிர்த்தனர்? சிவாஜியோட தலைமையில் தான் மராத்தியர்கள் அவுரங்கசீப்பை எதிர்த்தனர். சிவாஜியை கைது செய்ய அவுரங்கசீப் யாரை அனுப்பினார்? சிவாஜியை கைது செய்ய பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தளபதிகள் செயிஸ்ட் கான், ஜெய்சிங் இவங்க 2 பேரை அனுப்பி வச்சார். ஆனால் ஜெய்சிங் தான் கடைசியில் சிவாஜியை கைது செய்தவர் ஜெய்சிங் ஆவார். சிவாஜி தப்பித்து எங்கு வந்தார்? சிவாஜி பார்த்தீங்கன்னா தப்பித்து தக்காணம் வந்தார். சிவாஜி பின்பற்றிய போர் முறை என்ன? சிவாஜி மராத்தியர்கள் பின்பற்றிய போர் முறை பார்த்தீங்கன்னா கொரில்லா போர் முறை ஆகும். சிவாஜி எந்த ஆண்டு வரை முகலாயர்களை எதிர்த்து நின்றார்? சிவாஜி பார்த்தீங்கன்னா 1680 ஆண்டு வரை தன் 53வது வயதில் இறக்கும் வரை சிவாஜி முகலாயர்களை எதிர்த்து நின்றார். யார் இறந்தபோது முகலாய பேரரசு முடிவுக்கு வந்தது? அவுரங்கசீப் இறந்தபோது தான் முகலாய பேரரசு முடிவுக்கு வந்தது. அவுரங்கசீப்பின் கடுமையான எதிரியாக இருந்தவர்களே அவர்கள். அவுரங்கசீப்புக்கு கடுமையான எதிரிகளாக இருந்தவர்கள் யாருன்னா மராத்தியர்கள் தான் அவுரங்கசீப்பின் கடுமையான எதிரிகளாக இருந்தவர்கள் ஆவார்கள். அவுரங்கசீப் சீக்கியர் மீது வெறுப்பை காட்ட காரணம் என்ன? அதாவது தனது அரசுரிமைக்கு போட்டியான தனது சகோதரர் தாரோ சூகோவுக்கு சீக்கியர் உதவியதனால என்ன பண்ணுவார்? அவர் சீக்கியர்கள் மீது அவுரங்கசீப் வெறுப்பை காட்டுவார். தக்காணத்தில் அவுரங்கசீப் மகன் அக்பர் யார் உதவியை பெற்றார்? தக்காணத்தில் அவுரங்கசீப் மகன் 2ஆம் அக்பர் பார்த்தீங்கன்னா சிவாஜியின் மகன் சாம்பாஜி அவர்களோட உதவியை பெறுவார். இவர்களை அடக்க அவுரங்கசீப் நேராக அந்த தக்காணத்தில் களத்தில் இறங்கினார். 1689 பார்த்தீங்கன்னா சாம்பாஜி கொல்லப்பட்டார். அவருடைய மகன் 2ஆம் அக்பர் பாரசீகம் தப்பிச்சென்றவர் திரும்ப வரவில்லை. நிலவரிக்கு மேலாக விதிக்கப்பட்ட வரி என்ன? அப்வாப் வரி அப்படிங்கிறதான் நிலவரிக்கு மேலாக விதிக்கப்பட்ட வரியாகும். அவுரங்கசீப் இறந்த பின்பு திறமையான அரசுகள் முகலாய பேரரசில் கிடையாது. நிறைய அரசுகள் தன்னை சுதந்திர அரசுகளாக அவர் இறந்த பின்பு அறிவித்து கொண்டன. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அவுரங்கசீப் என்னங்கிறத பார்த்தோம். இதான் கடைசியாக அவரோட முகலாய பேரரசில் கடைசி அரசரா. அடுத்தது முகலாயர் கால சமுதாயம் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். சமூக அமைப்பில் பார்த்தீங்கன்னா கிராம சமூகம் முதன்மை பெற்றிருந்தது. பஞ்ச் என்ற அமைப்பை உருவாக்கியவர்கள் யாவர்? பஞ்சுங்கிற அதாவது பஞ்ச்னா பஞ்சாயத்துங்கிற மீனிங். அந்த பஞ்ச் என்ற அமைப்பை உருவாக்கியவர்கள் கிராம தலைவரான முக்காடம்
அப்படிங்கிறவங்க தான் அந்த அமைப்பை உருவாக்கியவர்கள் ஆவார்கள். இந்த முக்காடமோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா வரி வசூல் செய்வது, கணக்கை பராமரிப்பதெல்லாம் முக்காடம் அவர்களின் பணிகள் ஆகும். ஹக்கீம், அதாவது ஹக்கீம்ங்கிறவது மருத்துவர்கள் மற்றும் பயணிகள் என அழைக்கப்பட்டனர். ஊதியம் பெறும் வர்க்கம், அதாவது முகலாய பேரரசல் சில பேர் வந்து ஊதியம் பெற்று வந்தாங்க. அந்த ஊதியம் பெறும் வர்க்கத்தின் பேர் பார்த்தீங்கன்னா மதாத் இ மாஸ் எனப்பட்ட மானியத்தை அவர்கள் பெற்றனர், ஊதியத்தை அவர்கள் பெற்றனர். முகலாய பேரரசின் முக்கிய நகரங்கள் யாவை? முகலாய பேரரசில் முக்கிய நகரங்களா தில்லி, ஆக்ரா, பதேபூர் சிக்ரி, லாகூர், அகமது நகர், டாக்கா, முல்தான் போன்ற முக்கிய நகரங்களாக விளங்கின. ஆண்கள் பார்த்தீங்கன்னா லங்கோடு என்ற ஆடை அணிந்திருந்தனர், பெண்கள் வந்து சேலை அணிந்திருந்தனர். ஜமீன்தாரர்கள் ஆவதற்கு, அதாவது என்ன சாதி தகுதி அப்படிங்கிறது அந்த அடிப்படையை கூறியவர் யாருன்னா அபுல் பாசல் தன் நூலான அய்யனி அக்பரியில தான் ஜமீன்தாரர்கள் ஆவதற்கான தகுதியை கூறியவர் ஆவார். அக்பர் காலத்தில் புகழ்பெற்ற பிரபுக்கள் யாவர்? அக்பர் காலத்தில் புகழ்பெற்ற பிரபுக்கள்லாம் இருந்தாங்க. ராஜா தோடர்மால், ராஜா மான்சிங், ராஜா பீர்பால் போன்ற புகழ்பெற்ற பிரபுக்கள்லாம் வந்து இந்த ரஜபுத்திர அரசுகளாக பிரபுக்களாக அக்பர் காலத்தில் சிறப்புற்று விளங்கினர். சிவாஜியின் தந்தை யாரிடம் பணியாற்றினார்? சிவாஜியின் தந்தை பார்த்தீங்கன்னா சாஜி தான், சாஜி போன்ஸ்லே அவர்கள் வந்து ஷாஜகானிடம் பணியாற்றினார். மணமகன் மணமகளுக்கு தர வேண்டிய பரிசு பணம் எது? அந்த முகலாயர் சமுதாயத்தில் மணமகன் வந்து என்ன பண்ணுவார், மணமகளுக்கு ஒரு பரிசு பணத்தை தருவார் திருமணத்துக்கு பின்போது. அந்த பரிசு பணத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா மகர் என்னும் பரிசு பணம் மணமகனால் மணமகளுக்கு கொடுக்கப்பட்டதாகும். கோல் கும்பாஸ் யார் காலத்தில் கட்டப்பட்டது? கோல் கும்பாஸ் தான் அந்த முணுமுணுக்கும் அரங்கம். அந்த கோல் கும்பாஸ் பார்த்தீங்கன்னா பிஜப்பூரை ஆட்சி செய்த அடில்சாஹி மன்னரால் கோல் கும்பாஸ் கட்டப்பட்டது. பீஜப்பூரை ஆட்சி செய்த அடில்சாஹி மன்னரால் கோல் கும்பாஸ் கட்டப்பட்டது. அடில்சாஹி வம்சத்தின் அடையாளமாக திகழ்வது எது? கோல் கும்பாஸ் தான் அடில்சாஹி வம்சத்தின் அடையாளமாக திகழ்கிறது. இது வந்து ஒரு தர்காவாக கட்டப்பட்டது 1627 to 1656 அந்த அடில்சாஹி வம்சத்தின் காலத்தில் இந்த கோல் கும்பாஸ் கட்டப்பட்டது. கோல் கும்பாஸ் உலகின் எத்தனையாவது பெரிய குவிமாடம் ஆகும்? கோல் கும்பாஸ் பார்த்தீங்கன்னா உலகத்தில் 2வது பெரிய குவிமாடமாகும். முதல் குவிமாடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோம் நகரின் புனித பீட்டர் தேவாலயம் தான் முதல் பெரிய குவிமாடமாகும், உலகத்திலேயே முதல் பெரிய குவிமாடம் ஆகும். முகலாய பொருளாதாரம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காடு சார்ந்த வேளாண் பொருளாதாரம் வந்து முகலாயர் காலத்தில் சிறப்புற்று இருந்தது. கிணற்று பாசனம் பார்த்தீங்கன்னா முக்கிய பாசனமாக இருந்தது முகலாயர் காலத்தில். முகலாயர் காலத்தில் வேளாண் செய்யப்பட்ட பருவங்கள், அதாவது இப்போ நம்ம பருவங்களில் வேளாண் பருவங்களை சொல்லுவோம், அது மாதிரி முகலாயர் காலத்தில் வேளாண் செய்யப்பட்ட பருவங்கள் பார்த்தீங்கன்னா ரபி அண்டு காரிப் பருவங்களில் வேளாண்மை செய்யப்பட்டன. புகையிலை, மக்காச்சோளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அன்னாசி பழம் 16ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒட்டுமுறையில் பல மாம்பழ ரகங்களை உற்பத்தி பண்ணியவர்கள் போர்த்துகீசியர்கள் தான். ஒட்டுமுறையில் பல மாம்பழ ரகத்தை அறிமுகப்படுத்தினர். வங்காளத்தில் பட்டு உற்பத்தி சிறப்பாக இருந்தது. தோடர்மால் இவர் வந்து ஜப்தி முறை அறிமுகம், அதாவது நில அளவிற்கு ஏற்ப வரி விதிப்பதை அந்த ஜப்தி முறையாகும். இதை வந்து அறிமுகப்படுத்தியவர் தோடர்மால் ஆவார். விவசாயிகள் செலுத்த வேண்டிய வரி தொடர்பான ஆவணங்கள் வந்து தஸ்தர் என அழைக்கப்பட்டன. அப்போ தஸ்தர் என்றால் என்னன்னா விவசாயிகள் செலுத்த வேண்டிய வரி தொடர்பான ஆவணங்கள் தஸ்தர் என அழைக்கப்பட்டன. கர்கானாங்கிறது பார்த்தீங்கன்னா தொழிற்கூடங்கள் வந்து கர்கானா என அழைக்கப்பட்டன. நாடோடி வணிக குழு பார்த்தீங்கன்னா பஞ்சாரா அப்படின்னு அழைக்கப்பட்டது. நாடோடி வணிக குழு பஞ்சாரா என அழைக்கப்பட்டது. கடன் பத்திரங்கள் பேர் உண்டி என அழைக்கப்பட்டன. சராய்கள், இப்போ நம்ம முதலே பார்த்துருப்போம். சராய்கள்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சாலைகளில் அமைக்கப்பட்ட ஓய்வு விடுதிகள் மற்றும் தங்கு விடுதிகள் தான் சராய்கள் என அழைக்கப்பட்டன. இந்த சராய்கள் மூலம் வணிகர்கள் வந்து ஓய்வெடுத்து உணவறிந்து விட்டு அந்த இடத்தை விட்டு அகழ்வார்கள். முகலாய பேரரசில் எந்த படை இல்லை, அதாவது சிறந்த கடற்படை வந்து முகலாய பேரரசில் காணப்படவில்லை. வைணவ மதத்தின் நூற்றாண்டுகள் எதுனா 16, 17ஆம் நூற்றாண்டு தான் வைணவ மதத்தின் நூற்றாண்டு காலமாகும். ராமர் வழிபாட்டு முறையை முன்மொழிந்தவர் யார்? துளசிதாசர் தான். இவர் வந்து ராமசரிதமனஸ் அப்படிங்கிற நூலை இயற்றியுள்ளார். துளசிதாசர் வந்து ராமர் வழிபாட்டு முறையை முன்மொழிந்தவர் ஆவார். கிருஷ்ண வழிபாட்டை பரப்புரை செய்தவர்கள் யாவர்? அதாவது வல்லபாச்சாரியார், அவரோட மகன் வித்தல்நாத், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண வழிபாட்டை அந்த வட இந்தியாவில் பரப்புரை செய்தவர்கள் ஆவார்கள். சூர்தாஸ், இவர் வந்து சூர் சாராவளி என்னும் இலக்கியத்தை இயற்றியுள்ளவர் சூர்தாஸ் ஆவார்.
இவங்க ஏகநாதர், துக்காராம், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரத்தை சேர்ந்த பக்தி இயக்க கவிஞர்கள். இவங்க மராட்டையர் காலத்திலையும் சிறந்து விளங்குவார்கள். ஏகநாதர், துக்காராம் போன்றவர்கள் ஆவார்கள். தசுருதா இயக்கம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? வியாசராயர் அப்படிங்கிறவரால் தசுருதா இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. பக்தி இயக்கத்தின் மிக முக்கிய ஆளுமையாக இருந்தவர் யார்? கபீர். இவர் வந்து கபீர்தாஸ். இவர் ஒரு நெசவாளர். பக்தி இயக்கத்தில் மிக முக்கியமாக ஆளுமையாக இருந்தார். இந்த பக்தி இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சமூகங்களை, அதாவது தாழ்ந்த சமூகத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து முக்கிய ஆளுமையாக இருந்துள்ளார்கள். சீக்கிய புனித நூல் எது? சீக்கியரின் புனித நூல் பார்த்தீங்கன்னா குரு கிரந்தகம் என்பதாகும். சூபியிசம் எங்கு தோன்றியது? சூபியிசம் பார்த்தீங்கன்னா ஈரானில் தோன்றியது. விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் யார்? சீகன் பால்கு தான் விவிலியத்தின், அதாவது பைபிளின் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் ஆவார். அவர் அதை செய்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1714 ஆண்டாகும். பிரான்சிஸ் சேவியர், ராபர்ட் டி நொபுலி இவங்கெல்லாம் வந்து கிறித்துவ மத பரப்பாளர்களாக முகலாயர் காலத்தில் இருந்தாங்க. வாரணாசி கல்வி மையத்தில் ஜோதிடம் கற்பிக்கப்பட்டது. வாரணாசி கல்வி மையத்தில் ஜோதிடம் கற்பிக்கப்பட்டது. அறிவியல் பாடங்கள் கற்பிக்கவில்லை. அதாவது மற்ற நாடுகள் அந்த காலத்தில் ஒப்புறப்ப அறிவியல் பாடங்கள் வந்து கற்பிக்கவில்லை. கணிதம், வானியல் இதெல்லாம் வந்து கற்பிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டு பயணி பெயர் என்னன்னா பெர்னியர் தான் பிரான்ஸ் நாட்டு பயணி ஆவார். கணித நூலான லீலாவதியை மொழியாக்கம் செய்தவர் யார்? கணித நூலான லீலாவதியை மொழியாக்கம் செய்தவர் அக்பரின் அவைக்கள புலவர் பாஸ்கராச்சாரியார் தான் கணித நூலான லீலாவதியை மொழியாக்கம் செய்தவர் ஆவார். பாபர் காலத்தில் நீர் இறைக்க பாரசீக சக்கரம் உருவாக்கப்பட்டது. அதாவது பாபர் காலத்தில் நீர் இறைக்க சக்கரம் உருவாக்கப்பட்டது. அது பாரசீகத்தில் உருவாக்கப்பட்ட சக்கர முறையில் உருவாக்கப்பட்டது. அக்பர் இவர் வந்து வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறையை கண்டவர் அக்பர் ஆவார். அக்பர் கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை கண்ட முதல் மனிதர். அதாவது கப்பலின் ஒட்டகம்ங்கிறது பார்த்தீங்கன்னா படகின் மேலே இன்னொரு படகை கட்டி அப்படியே அந்த படகை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், தண்ணீரில் மிதக்க விடுறதான் கப்பலின் ஒட்டகம். அந்த கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை கண்ட முதல் மனிதர் அக்பர் ஆவார். மேட்ச்லாக் அவர் வரலாற்று அறிஞர் என்ன பண்ணுவார், அதாவது முகலாயர் காலத்தில் இந்திய அளவுலாம் பார்த்தீங்கன்னா மேட்ச்லாக்குங்கிற பழைய துப்பாக்கிகள் தான் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் வந்து ஐரோப்பாவில் பிளின்ட்லாக் துப்பாக்கி இதை வந்து கூறியவர் பார்த்தீங்கன்னா வரலாற்று அறிஞர் இர்பன் ஹபீப் தான். இன்னும் வந்து வரலாற்றில், அதாவது அறிவியலில் வந்து முகலாயர் காலத்தில் சிறப்படையாததுக்கு இந்த வரியை கூறியிருப்பார். மேட்ச்லாக்கிற பழைய துப்பாக்கியை பயன்படுத்தினாங்க, ஆனால் ஐரோப்பியாவில் பிளின்ட்லாக் துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். முகலாயர் கால முதல் கட்டிடம் எது? முகலாயர் கால முதல் கட்டிடமா ஜஹாங்கீர் அவங்கள மனைவி நூர்ஜஹானின் தந்தை இதிமத் உத் தௌலாவுக்கு கட்டிய அந்த கல்லறை கட்டிடம் தான் முகலாயர் கால முதல் கட்டிடமாகும். யார் காலத்தில் முகலாயர் கட்டிடக்கலை சிகரம் தொட்டது? ஷாஜகான் காலத்தில் தான் முகலாயர் கட்டிடக்கலை சிகரம் தொட்டது. செங்கோட்டையை சுற்றியுள்ள கட்டிடங்கள் யாவை? செங்கோட்டையை சுற்றியுள்ள கட்டிடங்கள் திவானியாம், திவானி காஸ், மோதி மஹால், கூரக் மஹால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையை சுற்றியுள்ள கட்டிடங்கள் ஆகும். ஷாஜகானாபாத் இது வந்து பழைய டெல்லி, இன்றைய பழைய டெல்லி தான் ஷாஜகானாபாத் வந்து கட்டப்பட்டது. அவர் ஷாஜகான் அமைக்கப்பட்ட நகரம் தான் ஷாஜகானாபாத், இன்றைய பழைய டெல்லி ஆகும். ஜிம்மா மசூதி ஷாஜகானால் கட்டப்பட்டது. அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா லாகூரில் பாதுஷாகி மசூதி என்றதை அவுரங்கசீப் லாகூரில் கட்டினார். சாலிமர் தோட்டங்கள் இதெல்லாம் வந்து இந்திய வரலாற்றில் முக்கியமான அந்த சாலிமர் தோட்டங்கள்லாம் வந்து ஷாஜகான் அவுரங்கசீப்பால் கட்டப்பட்டது. அவுரங்காபாத்தில் பார்த்தீங்கன்னா ரபியா உத் தௌரானி அவங்களோட கல்லறை காணப்படுகிறது. இவங்க வந்து பிபி மக்பரா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதாவது பெண்ணின் கல்லறை அப்படிங்கிறதான் பிபி மக்பாரா என்பது. இது வந்து அவுரங்காபாத்தில் ரபியா உத் தௌரானியின் கல்லறை ஆகும். ஜான்பூரில் இவங்க முகலாயர்கள் வந்து கோமதி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டியுள்ளனர். அதே மாதிரி டெல்லிக்கு நீர் கொண்டு வரும் யமுனா, மேற்கு யமுனா கால்வாய் வந்து இது வந்து ஒரு சிறந்த கால்வாயாக முகலாயர் காலத்தில் கட்டப்பட்டது. அக்பர் அவையை அலங்கரித்த ஓவியர்கள் யாவர்? அக்பர் அவையை பார்த்தீங்கன்னா தஸ்வந்த், பசவன் போன்ற ஓவியர்கள் அலங்கரித்தனர். ஜஹாங்கீர் காலத்தில் உருவப்படம் வரைகிறது, அது ஃபேமஸ் ஆச்சு. உருவப்படம் மற்றும் விலங்கு உருவம் இதெல்லாம் வரைவது வந்து ஜஹாங்கீர் காலத்தில் மிக சிறப்படைந்தது. இதில் வந்து அந்த உருவப்படம் விலங்குப்படம் வரைவதில் சிறப்பானவர் யாருன்னா மன்சூர் தான் சிறப்பானவர் ஆவார். டச்சு நாட்டின் தலை சிறந்த ஓவியர் ரெம்பிராண்ட் அப்படிங்கிறவர் தான் டச்சு நாட்டின் தலை சிறந்த ஓவியர் ஆவார். அக்பர் அவையில் இசைக்கலைஞர், அதாவது தான்சேன், குவாலியரை சேர்ந்த தான்சேன் என்ற இசைக்கலைஞர் அக்பர் அவையை அலங்கரித்தார். இசைக்கருவிகளோடு பெண்கள் நடமாடும்
நடனமாடும் ஓவியம் பார்த்தீங்கன்னா பாபர்நாமா, பாதுஷாநாமா போன்ற நூல்களில் காணப்பட்டது. பாதுஷாநாமா பார்த்தீங்கன்னா ஷாஜகான் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல். இது வந்து ஹமீது லகோரி முகமது வரீஸ் அப்படிங்கிறவரால் ஷாஜகான் பாதுஷாநாமா இயற்றப்பட்டது. பிற்கால முகலாய அரசரில் பார்த்தீங்கன்னா முகமது ஷா வந்து துறை வளர்ச்சிக்கு மிகவும் உதவினார். இசைத்துறையின் வளர்ச்சிக்கு பிற்கால முகலாய அரசர் யாருன்னா முகமது ஷா ஆவார். முகலாய அரசரின் நிர்வாக மொழியாக பார்த்தீங்கன்னா பாரசீக மொழி இருந்தது. இருந்தாலும் அவங்க சமஸ்கிருதம் அந்த மற்ற மொழிகளுக்கும் அவர்கள் ஆதரவு அளித்தனர். அபுல் பாசல் இவர் வந்து அக்பர்நாமா என்ற நூலை அபுல் பாசல் இயற்றியுள்ளார். முகலாயர் நிர்வாகம் பற்றி அயினி அக்பரியில் அபுல் பாசல் மிகச் சிறப்பாக விளக்கியுள்ளார். ஆலம்கீர்நாமா பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வரலாற்றை கூறும் நூலாகும். இதை இயற்றியவர் முகமது காசிம் ஆவார். தபிஸ்தான் பல்வேறு மத நம்பிக்கைகள் தபிஸ்தான் என அழைக்கப்பட்டன. யார் மேற்பார்வையில் மகாபாரதம் பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டது? அபுல் பெய்சி மேற்பார்வையில்தான் மகாபாரதம் பாரசீக மொழியில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. தாராஷூகோ பார்த்தீங்கன்னா உபநிடதங்களிலிருந்து சர் இ அக்பர் மாபெரும் ரகசியம் என்னும் பெயரில் மொழிபெயர்ப்பு செய்தார். உபநிடதங்களை சர் இ அக்பர், அதாவது மீனிங் பார்த்தீங்கன்னா மாபெரும் ரகசியம் என பெயரில் மொழிபெயர்ப்பு செய்தவர் தாராஷூகோ ஆவார். அபுல் பெய்சி பார்த்தீங்கன்னா மஸ்னாவி, உத்பி, நசிரி பாரசீக கவிதை போன்ற கவிதைகளை இயற்றியுள்ளார். கல்கனார் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரின் முழுமையான வரலாறு என்ற நூலை, அந்த நூல் பேர் பார்த்தீங்கன்னா ராஜ் வலி பதகா அப்படிங்கிற நூலாகும். இது வந்து அக்பர் ஆட்சியில் பிரக்னப்பட்டரால் தொகுக்கப்பட்டது. தஜிகனிலகந்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தஜிகனிலகந்திங்கிறது ஒரு வானியல் நூல். அக்பரின் வானியல் அறிஞர் நீலகண்டரால் இது இயற்றப்பட்டது. ஷாஜகான் அவைக்கள புலவர் வந்து ஜெகநாத பண்டிதர். இவர் இயற்றிய நூல் பார்த்தீங்கன்னா ரசகங்காதரா அப்படிங்கிற நூல். இது ஷாஜகானின் அவைக்கள புலவர் ஜெகநாத பண்டிதரால் இயற்றப்பட்டது. அப்துர் ரஹீம் கான் இ கனான் இது வந்து வாழ்க்கை குறித்த பக்தி பாடல்கள். இதை வந்து அப்துர் ரஹீம் வந்து கான் இ கனான் அப்படிங்கிற வாழ்க்கை குறித்த பக்தி பாடல்களை இந்தி மொழியின் பிரிவு அதாவது வழிமொழியான பிரிட்ஜி மொழியில் அவர் எழுதியுள்ளார். மராத்திய இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா துக்காராம், ஏகநாதர், ராம்தாஸ், முக்தீஸ்வரர் போன்றவர்கள் சிறப்பான இடத்தை பெற்றிருந்தனர். சமஸ்கிருதத்தின் மேலாதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் யாருன்னா துக்காராம் தான் சமஸ்கிருதத்தின் மேலாதிக்கத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் ஆவார். முக்தீஸ்வரர் இவர் ராமாயணத்தை இயற்றியுள்ளார், அதாவது மொழிபெயர்த்துள்ளார். ராமாயண மகாபாரத மராத்திய மொழியில் மொழிபெயர்த்தவர் முக்தீஸ்வரர் ஆவார். கிருஷ்ணதேவராயர் பார்த்தீங்கன்னா ஆமுக்த மால்யதா என்னும் நூலை இயற்றியுள்ளார். அல்லசானி பெத்தண்ணா இவங்க வந்து கிருஷ்ணதேவராயர் அவையிலிருந்த அல்லசானி பெத்தனா மனுசரிதம் என்ற நூலை இயற்றியுள்ளார். சங்கரதேவர் இவர் அஸ்ஸாம் மொழியில் பல நூல்களை இயற்றியுள்ளார். சைதன்ய வழிபாடு பார்த்தீங்கன்னா வழிபாட்டு முறை வங்காளத்தில் மிக பிரபலமாக அடைந்தது. சைதன்ய வழிபாட்டு முறை. காசி சென்று வந்த சைவ புலவர் யாருன்னா குமர குருபரர் தான் காசி சென்று வந்த சைவ புலவராக நம்பப்படுகிறார். அடுத்தது இதில் புக் பேக் கொஸ்டின்ஸ். 1526ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் டேஸை திறம்பட பயன்படுத்தியதன் மூலம் வெற்றி பெற்றார். அவர் வந்து எதை பயன்படுத்தியதுனால தான் பீரங்கி படை. ஆப்ஷன் இ தான் இது கரெக்ட் ஆன்சர். பீரங்கி படையை திறம்பட பயன்படுத்தியதன் மூலம் வெற்றி பெற்றார். கடைசி போரான காக்ரா போரில் பாபர் டேஸுக்கு எதிராக போரிட்டார். அதாவது கடைசி போரான காக்ரா போரில் பாபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானியர்களுக்கு எதிராக போரிட்டார். டேஸ் தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சௌசா போரில் வெற்றி பெற்றார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் தான் தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சௌசா போரில் வெற்றி பெற்றார். டேஸ் நில உடைமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அதாவது ஜாகீர்தாரி, அது நில உடைமை முறைதான். நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பு அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அக்பரது நிதி நிர்வாகம் டேஸ் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது. அக்பரின் நிதி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷாவின் நிதி நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது. இளவரசர் குஸ்ருவுடன் இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் டேஸ் ஆவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு அர்ஜன் தேவ் தான். இளவரசர் குஸ்ருவுடன் இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் ஆவார். அடுத்தது 7th one.
டேஸ் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 14ஆம் லூயி ஆகியோர் சமகாலத்தவர்கள் யார் யார் வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் லூயியோட சமகாலத்தவர்னு பார்த்திங்கன்னா ஷாஜகான் தான் பிரான்ஸ் நாட்டை சார்ந்த 14ஆம் லூயியோட சமகாலத்தவர் ஆவார். டேஸ் தனது ஆட்சியின் போது ஜிசியா வரியை மீண்டும் விதித்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தான் தனது ஆட்சியின் போது இந்துக்கள் மீது விதிக்கப்பட்ட ஜிசியா வரியை மீண்டும் விதித்தார். கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசர் டேஸ் ஆவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கப்பலின் ஒட்டகம் இதை வந்து கண்டுபிடித்த அந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் அக்பர் ஆவார். ஜஹாங்கீர் மற்றும் டேஸ் அமைத்த சாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவையாகும். ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் அமைத்த சாலிமார் தோட்டங்கள் தான் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவையாகும். டேஸ் சேர்ந்த தான்சேனை அக்பர் ஆதரித்தார். அதாவது குவாலியரை சேர்ந்த தான்சேன் இசைக்கலைஞர் தான்சேனை அக்பர் ஆதரித்தார். பாதுஷா நாமா என்பது டேஸின் வாழ்க்கை வரலாறாகும். பாதுஷா நாமா பார்த்தீங்கன்னா ஷாஜகானின் வாழ்க்கை வரலாறு தான் பாதுஷா நாமா என்பது ஆகும். டேஸ் ஒரு ஜோதிட ஆய்வு நூலாகும். எதுன்னு பார்த்தீங்கன்னா தஜிகல நிகந்தி அதுதான் வந்து ஒரு ஜோதிட ஆய்வு நூலாகும். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யாருன்னா குமரகுருபரர் தான் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை இயற்றியவர் ஆவார். கீழே உள்ள ஆட்சியாளர்களுள் யார் அக்பரின் சமகாலத்தவர் இல்லை? அதாவது இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணி வந்து அக்பரின் சமகாலத்தவர் இல்லை. இதோட ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எது பொருத்தமில்லாமல் இருக்கிறதுனா பாஸ்கராச்சாரியா, ஆமுக்தமால்யதா, கிருஷ்ணதேவராயர் கரெக்டு, ஜெகநாத பண்டிதர், ரசகங்காதாரா, அல்லசானி பெத்த, மணிசரித்திரா, பாஸ்கராச்சாரியா, நீதிநெறி விளக்கம் இது வந்து குமரகுருபரால் இயக்கப்பட்டது. இந்த ஒன்று தான் இதில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்தது பொருத்துகளை பார்த்தீங்கன்னா அபுல் பாசல் வந்து அவரை பற்றி அக்பரை பற்றி எழுதியுள்ளார். ஜிமா மசூதி வந்து ஷாஜகானால் கட்டப்பட்டது. பாதுஷாகி மசூதி அவுரங்கசீப். புராண கிலா வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்ஷாவால் கட்டப்பட்டது. புராண கிலா ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து முகலாய பேரரசின் காலக்கோடு என்னங்கிறத பார்த்துடலாம். முதலாம் பானிபட் போர் நடந்த ஆண்டு 1526ஆம் ஆண்டு. கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு 1527ஆம் ஆண்டு. சந்தேரி போர் பார்த்தீங்கன்னா 1528ஆம் ஆண்டு. காக்ரா போர் 1529ஆம் ஆண்டு. பாபரின் இறப்பு பார்த்தீங்கன்னா 1530ஆம் ஆண்டு. சவுசா போர் வந்து 1539ஆம் ஆண்டு. கன்னௌசி போர் 1540ஆம் ஆண்டு. ஷெர்ஷாவின் இறப்பு 1545ஆம் ஆண்டு. இரண்டாம் பானிபட் போர் 1556ஆம் ஆண்டு. அக்பர் குஜராத்தை கைப்பற்றுதல் 1573ஆம் ஆண்டு. ஹால்டிகாட் போர் 1576ஆம் ஆண்டு. அக்பரின் இறப்பு பார்த்தீங்கன்னா 1605ஆம் ஆண்டு. அவுரங்கசீப்பின் இறப்பு 1707ஆம் ஆண்டு.